ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆத்தர் ஆரிசன் ஸ்வெட் மார்டன் எழுதின ஹவு டு கெட் வாட் யூ வாண்ட் புக்கை தான் முழுமையா பார்க்க போறோம். நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள்ல ஒன்னாச்சும் கிடைக்குமான்னு ஏங்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் அடையிறது எப்படின்னு தான் தெரியல. நீங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் தான் இந்த புக்கு. ஹவு டு கெட் வாட் யூ வாண்ட் புக்ல மொத்தம் 11 சாப்டர்ஸ் இருக்கு. ஒவ்வொரு சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடியும் இந்தியாவோட சில மர்மமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. இந்த புக்ல நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே நம்ம லைஃபை மாத்தக்கூடிய வகையில தான் எழுதப்பட்டிருக்கு. முதல் சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். த ரூப்குண்ட் ஸ்கெலட்டன் லேக். இது இந்தியாவோட ஹிமாலய பகுதியில இருக்கு. இதுக்கு ஏன் ஸ்கெலிட்டன் லேக்னு பேர் வந்ததுன்னா, அந்த லேக்க சுத்தி பல எலும்புக்கூடுகள் இருக்குமா. லேக்கோட அடியிலுமே அவ்வளவு எலும்புக்கூடுகள் இருந்துச்சாம். அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த மக்களோட எலும்புக்கூடுகள் தானே அது. அந்த எலும்புக்கூடுல காயங்கள் ஏற்பட்ட தடயங்கள் கிடைச்சிருக்கு. என்ன காரணத்தினால இத்தனை மக்கள் இங்க கொத்து கொத்தா இறந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்ப வரையுமே மர்மமான விஷயமா தான் இருக்கு. பாத யாத்திரைக்காக வந்த மக்களை புயல் தாக்கிருக்கு. கூட்டமா சேர்ந்து தன்னைத்தானே நரபலி கொடுக்கற சடங்கு நடந்திருக்கு. ஏதோ ஒரு பேரழிவு காரணமா இறந்திருப்பாங்க. இவங்க ஜீன்ஸ பார்த்தப்ப அது ஒன்னா இல்ல, எல்லாம் வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்த மக்களா இருக்காங்க. சோ பாத யாத்திரைக்காக தான் வந்திருக்காங்க, ஏதோ டிசாஸ்டர்னால தான் இறந்திருக்காங்க அப்படின்னு பல பேரு தங்களோட கருத்துக்களை சொல்றாங்க. பட் உண்மையான காரணம் இன்னுமே மர்மமா தான் இருக்கு. சரி, ஓகே, இப்ப நம்ம புக்குக்குள்ள போகலாம். ஹவு டு கெட் வாட் யூ வாண்ட் புக்கோட முதல் சாப்டர், சம்திங் டச்ட் ஹிம். ஒரு நாள் காட்டுக்குள்ள ஒரு குட்டி சிங்கம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்துச்சு. அதோட அம்மா தூங்கிட்டு இருந்துச்சு. சுத்தி முத்தி பல வித்தியாசமான பொருட்கள் கண்ணுக்கு தெரிஞ்சதை பார்த்த குட்டி சிங்கம், ஆஹா, இந்த உலகத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு போலயே அப்படின்னு வேகமா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க அதோட இடத்த தாண்டி போயிடுச்சு. நம்ம இடத்த விட்டு வேற எங்கேயோ வந்துட்டோம்னா அதுக்கு தெரியவே இல்ல. சடனா நின்னு திரும்பி பார்த்தா அதுக்கு திரும்ப அம்மா கிட்ட போக வழியே தெரியல, தொலைஞ்சு போயிடுது. ரொம்ப பயத்துல இருந்த குட்டி சிங்கம் அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே எல்லா திசைக்கும் போச்சு. ஆனா அம்மாவோட சத்தம் அதுக்கு கேட்கவே இல்ல. இப்படி அலைஞ்சிட்டே இருக்கோமே, என்ன பண்றது அப்படின்னு அதுக்கு தெரியல. அப்போதான் ஒரு தாய் ஆடு நிக்குது. அதுகிட்ட இருந்து யாரோ அதோட குட்டிய பறிச்சுட்டாங்க. சோ அந்த அம்மா ஆடு தான் குட்டியை இழந்த சோகத்துல அழுதுகிட்டே இருக்கு. இந்த குட்டி சிங்கம் அது கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. சரி, நம்ம குட்டி தானே மட்டும் இல்ல, இந்த குட்டியை தத்து எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஆடு ஆசைப்படுது. 2 பேரும் உண்மையான அம்மா புள்ள மாதிரி பழகுறாங்க. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த குட்டி சிங்கம் அந்த அம்மா ஆடை விட பல மடங்கு பெருசா வளர்ந்துருது. அதை பார்த்த ஆடுக்கு செம்ம பயம். அதோட கண்ணை பார்த்தாலே அம்மா ஆடு நடுங்குது. ஆனாலுமே 2 பேரும் ஹாப்பியா தான் வாழறாங்க. ஆனா ஒரு நாள் அந்த குட்டி சிங்கம் சத்தமா கர்ஜிக்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் மலைகளை தாண்டி எக்கோ அடிக்குது. இத கேட்ட அம்மா ஆடு பயத்துல நடுங்கி அப்படியே நின்னுடுச்சு. அந்த குட்டி சிங்கத்துக்கு அதோட சத்தத்தை கேட்டு செம வித்தியாசமா ஃபீல் ஆகுது. இதுவரை அது உணராத ஏதோ ஒரு புது விஷயத்த அது உணர ஆரம்பிக்குது. அந்த சிங்கம் இதுவரை தனக்குள்ள தொடாத ஒரு விஷயத்த தொட்டிருக்கு. தனக்குள்ள இதுவரை அது உணராத புது ஃபோர்ஸ் எழுந்திருக்கிறதா அது ஃபீல் பண்ணுது. புது ஆசைகளும் தாங்கிட்ட இருக்க சக்தியோட புது வெளிப்பாடும் அதை இன்னுமே பூரிப்பாக்குது. இது என்னவா இருக்கும்? நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இது எல்லாத்தையும் குழப்பத்துல யோசிச்சுக்கிட்டு இருக்கப்பதான் இன்னொரு சிங்கம் அதே மாதிரியே திரும்ப சத்தம் போட்டு பதில் கொடுக்கறத அது கேக்குது. பட்டுன்னு பயந்த ஷாக் ஆகி, என்னவா இருக்கும் இது? நமக்குள்ள ஒரு சக்தி இருக்கு, அதே மாதிரி ஒரு சக்தி இருக்க குரலும் கேக்குது, என்ன இது அப்படின்னு யோசிக்கிறப்பதான் திடீர்னு பிளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது. தான் ஒரு சிங்கத்தோட இருந்ததும் சிங்கம் தான் தான் அம்மானும் தொலைஞ்சி வழி தவறி வந்துட்டேன் அப்படின்னும் அதுக்கு புரிய வருது. தான் யாரு அப்படிங்கறது அந்த சிங்கத்துக்கு தெரிய வருது. தாயாடு கூடயும் வெறும் ஆட்டுக்கூட்டத்து மத்தியிலுமே வாழ்ந்த அந்த சிங்கம் இதுவரை சாதாரண ஆடா மட்டுமே வளர்ந்தது. அதுங்க என்ன செஞ்சதோ அதையே தான் இதுமே செஞ்சது. ஆனா அதையும் தாண்டி தன்னால நிறைய விஷயங்களை செய்ய முடியும், தனக்கு அதிகமான பலம் இருக்கு அப்படின்னு அதுக்கு அப்ப புரியவே இல்ல. தனக்குள்ள இருக்க அந்த சக்தி இந்த மொத்த காட்டையுமே ஆள வைக்கும் அப்படின்னு அதுக்கு புரியல. தான் ஒரு ஆடுதான் அப்படின்னு அது கற்பனை பண்ணிக்குச்சு. நாயை பார்த்தா ஓடும், நரிய பார்த்தா நடுங்கும், பெரிய மிருகங்களை பார்த்தா ஒளிஞ்சுக்கும். ஆனா இப்போ அதே நாய், நரி, ஓநாய் இதெல்லாம் பார்த்து கர்ஜிக்குது. இது எல்லா மிருகத்தையும் பார்த்து பயந்து நடுங்கினது போக எல்லா மிருகமும் இந்த சிங்கத்தை பார்த்து பயந்து நடுங்க ஆரம்பிக்குது. சோ இந்த சிங்கம் தன்னைத்தானே ஆடா நினைச்சிட்டு இருந்த வர அது பலவீனமா தான் இருந்துச்சு. தாங்கிட்ட ஆடோட தைரியமும் பலமும் தான் இருக்குன்னு நினைச்சது. ஆனா ஒன்ஸ் தன்னை சிங்கமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதும் சிங்கத்துக்கான பலமும் தைரியமும் அதுக்கு வந்தது. எப்படி நான் சிங்கத்தோட சக்தியை வெளிப்படுத்த முடியும்? நான் வெறும் ஆடுதானே, மத்த ஆடுங்களை போலதான் நானும், அவங்க செய்ய முடியாததை என்னாலயும் செய்ய முடியாது அப்படின்னு தான் அந்த சிங்கம் நினைச்சது. ஆனா தனக்குள்ள தூங்கிட்டு இருந்த சிங்கம் எழுந்ததும் தன்னைத்தானே புது உயிரினமா அது ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது. தன்னை காட்டோட ராஜாவா உணர ஆரம்பிச்சது. இது தானா சுயநினைவோடு எழுந்த ஒரு பவர். மேபி தன்னோட கர்ஜனையை கேட்காம இருந்திருந்துச்சுன்னா, அதுக்கு பதிலா இன்னொரு கர்ஜனை அங்கிருந்து வராம இருந்திருந்தா இது நடந்திருக்காது. வேறொரு சிங்கம் திரும்ப கர்ஜிச்சனாலதான் இந்த சிங்கத்துக்கு உள்ள தூங்கிட்டு இருந்த சக்தி எழுந்திருக்கும். அந்த சிங்கம் கர்ஜிக்காம இருந்திருந்தா காலம் முழுக்க அது ஆடாவே வாழ்ந்திருக்கும். தனக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கிறதே அதுக்கு தெரிஞ்சிருக்காது. தன்னோட சக்திய பலத்தை அது வெளிப்படுத்திருக்காது. இந்த சிங்கத்தோட கதை வெறும் கதையா தெரியலாம், ஆனா இதோட கருத்துக்கள் ஆழமானது.
ஒவ்வொரு சாதாரண மனுஷனுக்குள்ளயுமே சக்தி வாய்ந்த சிங்கம் தூங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த சிங்கத்தை யாருமே தட்டி எழுப்புறது தான் இல்ல. நமக்குள்ள ஆழமான சில கேள்விகளை நம்ம கேட்கணும். என்ன நடக்குது அப்படின்னு கேட்டாலே போதும், நமக்குள்ள தூங்கிட்டு இருக்க ஆழமான சக்தி வெளிப்படும். அந்த குட்டி சிங்கத்துக்கு நடந்த மாதிரியே ஒன்ஸ் நமக்குள்ள இருக்க சிங்கம் அழுந்துட்டா அந்த ஆடோட வாழ்க்கை நமக்கு திரும்ப திருப்தியை கொடுக்காது. நான் புதுசா இந்த சிங்கத்தோட வாழ்க்கையை தான் வாழணும், எதுக்கு நான் பயந்து அடங்கியிருக்கணும் அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிக்கும். நமக்குள்ள இருக்க புது சக்தியை நினைச்சு நம்ம பிரமிப்போம். நம்ம கனவு காணாத புது சக்தி அது. பழையபடி பயந்தாங்கோலியா பம்மி பதுங்கி இருந்துடலாம் அப்படின்னு நம்ம என்னைக்குமே நினைக்க மாட்டோம். சீப்பான சக்சஸ் வேணும்னு ஓட மாட்டோம். இதுக்கப்புறம் நான் உயரணும்னு நினைச்சு மேல் நோக்கி பார்வையை வைப்போம். எத்தனை தடங்கள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் பெரிய உயரத்துல பறக்க தான் நம்ம ஆசைப்படுவோம். பிலிப்ஸ் ப்ரூக்ஸ் என்ன சொல்றாருன்னா, நான் பாதி வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கேன், முழுமையடையாத ஒரு வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டா அவனுக்கு கண்டிப்பா திருப்தி இல்லாம தான் இருக்கும். ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுன்னு அவன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண தான் ட்ரை பண்ணுவான். இருக்கப்படி வாழ ட்ரை பண்ண மாட்டோம். இன்னும் வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும்னு நினைப்போம். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தேடுவோம். தன்னோட கனவை நோக்கி ஓடி உண்மையான சந்தோஷத்தை கண்டுபிடிப்போம். எப்போ மனுஷன் தன்னோட இன்னொரு சக்தி வாய்ந்த புது வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறானோ அவன் வாழ்ந்த அந்த பாதி வாழ்க்கை அவனுக்கு நரகமா மட்டும்தான் தெரியும். அதை திரும்ப வாழணும்னு ஆசைப்படவே மாட்டான். ஒருத்தன் தனக்குள்ள இருக்க ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாலே அவனுக்குள்ள இருக்க சக்தி தெரிஞ்சுக்க முடியும். அவனுக்குள்ள இருக்க ஒவ்வொரு அணுக்களும் அந்த சக்தியை கொடுக்கும். திரும்ப நான் பலவீனமானவன் அப்படின்னு நினைக்க மாட்டான், தயங்க மாட்டான், பயப்பட மாட்டான். தனக்குள்ள இருக்க சக்தியை புரிஞ்சு அதை இன்னுமே அதிகப்படுத்த தான் பாப்பான். ஏழைங்க கூட்டத்துல வாழக்கூடிய குழந்தைகளும் நானும் அவங்கள மாதிரி தானே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஸ்பெஷலான சக்தி ஒளிஞ்சிருக்கும். அதை தட்டி எழுப்பாம விட்டுருப்பாங்க. திடீர்னு ஏதாச்சும் ஆபத்து வரப்போ, கடுமையான சூழல் வர்றப்போதான் அவங்களுக்குள்ள இருக்க சக்தி வெளிப்படும். அவனை ஏதோ தொட்டிருக்கும், அவனுக்குள்ள ஏதோ பட்டுன்னு ஸ்பார்க் ஆகிருக்கும். நீ சக்தி வாய்ந்தவன்னு அவனை ஏதோ சொல்லிருக்கும். அப்போதான் அவன் பவர்ஃபுல்லா மாறுவான். இந்த உலகத்துல அவன் அடைஞ்ச சீப்பான சக்சஸ் எல்லாம் அவனுக்கு பிடிக்காம போகும். பழைய வாழ்க்கையில அவனுக்கு திருப்தி இருக்காம போகும். இங்க நிறைய ஆண்களும் பெண்களும் செம்ம டாப் பொசிஷன் அடைஞ்சிருக்காங்க. ஆனா இது நடந்து முடிக்கிற வரைக்கும் அவங்களால இது முடியும்னு அவங்க நினைச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க. இப்ப இந்த உலகத்துல இருக்க பல பேரு, பெரிய நிலையை அடைஞ்சிருக்க பல பேரு ஒரே வருஷத்துல அவ்ளோ சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி இன்னும் பல சாதனைகளை செய்ய அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு அவங்களுக்கு இன்னும் தெரியல. இன்னும் மிகப்பெரிய சக்தி அவங்களுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு. திரும்ப ஒரு முறை தனக்குள்ள ஒளிஞ்சிருக்க சக்தியை மொத்தமா வெளிப்படுத்தினா இப்போ சாதிச்சதை விட பெருசா சாதிக்க முடியும். எதிர்காலத்துல பெரிய மேனேஜரா, பெரிய தலைவனா வரக்கூடிய எல்லாரும் இப்போ ஒரு ஆபீஸ் பாயாவும் ரெஸ்டாரண்ட் வெயிட்டராவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு புது சக்தியையுமே நம்ம வெளிப்படுத்துறப்போ நம்மள அது பெரிய அளவுல எஃபர்ட்ஸ் போட வைக்கும். சாதாரண கிளர்க்கா இருக்கவங்க கிட்ட சாதாரணமான திறமை தான் இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா திடீர்னு அவருக்கு ஞானோதயம் வந்துட்டா போதும், அவங்க பாக்குற சக்சஸ் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில தான் இருக்கும். கிளர்க்கா இருந்த வரைக்கும், அவருக்கு பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காத வரைக்கும் அந்த கிளர்க்கோட சிறந்த சக்திகள் அவருக்கே தெரியல. ஒன்ஸ் தெரிய வந்ததும் தான் நினைச்சதை விட பெரிய வெற்றிகளை அடைய முடிஞ்சது. இப்ப இருக்க பொற்காலத்துல கூட நிறைய இளம் வாலிபர்கள் தனக்கு அவ்வளோ தைரியமெல்லாம் இல்ல, நான் போர்ல முதுக காட்டி ஓடுற கோழைதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா போரை பத்தி முழுசா தெரிஞ்சு தனக்குள்ள இருக்க சக்திகளும் முழுசா தெரிஞ்சதும் எதிரியை எப்படி வேணா எதிர்க்கக்கூடிய தைரியம் அவங்களுக்குள்ள வந்துரும். உங்களுக்குள்ள பாசிபிள் மேன் ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். அவனால எல்லா விஷயங்களுமே பாசிபிளா ஆக்க முடியும். அவனை தான் நீங்க வெளியே கொண்டு வரணும். ஏன்னா நம்ம எல்லாருமே அவனை உள்ள அடைச்சுதான் வச்சிருக்கோம். அவன் இருக்கான்னு தெரிஞ்சுமே ஏன் அடைச்சு வைக்கணும்? உங்களுக்கே தெரியும். அவனை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அவனை பத்தின உள்ளுணர்வு எண்ணங்கள் உங்களுக்கு வரும். நீங்க வச்சிருக்க கனவுகள் அவனை பத்தி புரிய வைக்கும். ஏன் அவனை நீங்க யூஸ் பண்ணக்கூடாது? ஏன் அவனை வெளியே கூப்பிடக்கூடாது? அவனை நீங்க ஏன் தூண்டி விடக்கூடாது? நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய சக்திகள் எல்லாம் சந்தேகம், தன்னம்பிக்கையின்மை, கோபம், பயம், வருத்தம், பதட்டம், பொறாமை, பழிவாங்கும் எண்ணம், சுயநலம், இப்படி கெட்ட விஷயங்களால மூடப்பட்டிருக்கும். சரியான முறையில சிந்திச்சா இதெல்லாத்தையுமே நம்ம சீரமைக்க முடியும். ஜான் பீகோ, நான் எதுக்குமே தகுதி இல்லாதவன், நான்லாம் அவ்வளோ பெரிய ஆளே இல்ல அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவர். திடீர்னு ஒரு விபத்து அவருக்கு நடந்தது. உடனே அவர் மாறிட்டாரு. அவரை ஏதோ ஒன்னு டச் பண்ணுச்சு. அடிமையா இல்லாம மாஸ்டரா அவர் மாறினாரு. இவன மாதிரியெல்லாம் நீ இருக்க கூடாது அப்படின்னு சொன்னது மாதிரி அந்த சமூகத்திலேயே நீ இவன மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மிக சிறந்த உதாரணத்துக்கான இடத்த பிடிச்சாரு. இவர் மேல வந்ததும் சுத்தி தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு இருக்க எல்லா மனுஷங்களையும் மேல கொண்டு வந்தாரு. பல்லாயிரக்கணக்கான மக்களை வழி நடத்தினாரு. அவங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கி வச்சாரு. நெகட்டிவான மனுஷன்ல இருந்து பாசிட்டிவான தலைவனா, எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய தலைவனா மாறணும். ஏதோ ஒரு விஷயம் தனக்குள்ள இருக்க பெஸ்டான ஒருத்தனை தூண்டி இருட்டுல இருந்து வெளிச்சத்தை கொடுக்கும். இப்ப நம்ம எல்லாருமே கெட்ட பாதையில பயணிச்சுட்டு இருந்தா எந்த பக்கம் போறதுனே தெரியாத இருட்டா இருக்கும் அது. அப்போ திடீர்னு வெளிச்சம் வருது. அந்த பாதை தொலைஞ்சு போன உங்களுக்கு வழி காட்டுது. இதே மாதிரிதான் ஒரு கெட்ட மனுஷனுக்குள்ள இருக்க சக்தி வெளிச்சத்தை கொடுக்கும். அதுதான் அவனை கெட்டதுல இருந்து நல்லவனாவும் மாத்தும். நம்பிக்கையின்மையில இருந்து நம்பிக்கை உள்ளவனா மாத்தும். ஒருத்தங்க தனக்குள்ள இருக்க ட்ரூவான செல்ஃப கண்டுபிடிச்சிட்டா அவங்களால பழைய வாழ்க்கைக்குள்ள போகவே முடியாது. இன்னும் நான் எனக்குள்ள இருக்க சக்தியை வெளிப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. தன்னோட திறமைய புரிஞ்சுக்கிட்டா அவங்களால அதுக்கேத்த மாதிரி தான் வாழவும் முடியும். சிங்கக்குட்டி தான் ஒரு ஆடு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி திரும்ப ஆட்டோட வாழ்க்கைக்கு போகாம இருந்ததோ அதே மாதிரிதான் இதுவும்.
சில சமயங்கள்ல மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்குள்ள இருக்க உண்மையான திறமைய அவங்க உணரவே மாட்டாங்க. கூட்டத்துல அவங்க மட்டும் ஒண்ணு சேராம தனியா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, அவங்களுக்கு அந்த கூட்டத்தை விட மிகப்பெரிய விஷயங்கள் வெளியே கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி சில விஷயங்களை கேட்டாலோ படிச்சாலோ அப்பதான் அவங்களுக்கு புரியும் அவங்களால மிகப்பெரிய விஷயங்களெல்லாம் செய்ய முடியும்னு. லைக் ஒரு பசில்ல மிஸ்ஸிங் பீஸை கண்டுபிடிச்சு ஒன்னு சேர்க்கிற மாதிரி தான் இதுவுமே. இப்ப சமீப காலங்கள்ல மக்கள் அறிவியல்லையும் தொழில்நுட்பத்திலையுமே மிகப்பெரிய சாதனைகளை செஞ்சிருக்காங்க. அதெல்லாமே அவங்களுக்கு உள்ள இருந்த திறமை தான். இந்த உலகத்துல நிறைய மக்கள் தன்னை தொலைச்சிடுறாங்க. நமக்குள்ள இருக்க அந்த சக்தியை வெளிக்கொண்டு வந்து வாழ்க்கைக்குன்னு அர்த்தம் கண்டுபிடிச்சு நம்மளோட எதிர்காலத்தை பிரைட் ஆக்குற சக்தியை கொடுக்கறது நமக்குள்ள ஒளிஞ்சிருக்க அந்த பாசிபிள் மேன் தான். நம்ம என்னவா ஆகணுமோ அது அதுவா மாத்தும். இதோட சாப்டர் நம்பர் 1 முடியுது. அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்தியால தான் துவாரகா அப்படின்னு ஒரு சிட்டி இருந்திருக்கு. பழைய புராணங்களான மகாபாரதத்திலையும் அது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த சிட்டி செல்வ செழிப்போட இருந்துதான். கிருஷ்ணரே இந்த சிட்டியை உருவாக்குனதாவும் பல தலைமுறைகளா இந்த சிட்டியில சிறப்பான ஆட்சியும் வணிகமும் நடத்தப்பட்டதாவும் புராணங்கள் சொல்லுது. இப்ப இந்த துவாரகா கடலுக்கடியில மூழ்கப்பட்டிருக்கிறதா ஆய்வுல தெரிய வந்திருக்கு. கடலுக்கடியில நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில சுவர்கள், தெருக்கள், கட்டிடங்கள் இந்த மாதிரி ஒரு சிட்டியே இருந்ததுக்கான அடையாளம் தெரிய வந்திருக்கு. அததான் துவாரகா சிட்டினும் தொல்லியல் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஏதோ பேரழிவின் காரணமா இந்த சிட்டி கடலுக்குள்ள மூழ்கடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா உண்மையாவே புராணத்துல சொல்லப்பட்ட மாதிரி துவாரகா சிட்டி தான் இது அப்படிங்கிறது முழு ஆதாரத்தோட நிரூபிக்கப்படல. அடுத்ததா சாப்டர் நம்பர் 2, ஹவு டு கெட் வாட் யூ வாண்ட். நம்ம தான் வெற்றியாளன். நம்ம ஆளுறதுக்காக தான் பிறந்திருக்கோம். இந்த வாழ்க்கையோட சிறந்த விளையாட்டுல முக்கியமான விளையாட்டு விளையாட தான் நம்ம வந்திருக்கோம். நமக்குள்ள இருக்க திறமைய புரிஞ்சுக்காத வர பெரிய சாதனைகளை நம்ம செய்யவே முடியாது. உங்களுக்கு நல்ல விஷயம் ஏதாச்சும் வேணும்னா எது பிரச்சனையை கொடுக்குமோ அந்த சிந்தனையை நிறுத்திக்கணும். எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வறுமையை பத்தி சிந்திக்கிறத நிறுத்தணும். ஏதாச்சும் நல்ல விஷயம் வேணும்னா பயம் அப்படிங்கிற விஷயத்த பத்தி யோசிக்கவே கூடாது. காந்தம் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இரும்பா இருக்க எல்லா பொருளையுமே ஈர்த்து ஒட்டிக்கும். காப்பரோ ரப்பரோ உட்டோ அந்த காந்தத்துல ஈர்க்கப்படாது. நீங்க சின்ன பையனா இருந்தப்போ ஃபீல் பண்ணிருப்பீங்க. அந்த காந்தம் ஊசியை பிக்கப் பண்ணும், ஆனா தீக்குச்சியை எடுக்காது, கீழே தான் விழுந்துரும். இந்த உலகத்துல இருக்க ஆண்களும் பெண்களும் மேக்னெட் தான். எப்படி இரும்பு மேக்னெட்டுக்கு ஈர்க்கப்படுதோ அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களுக்கும் நம்ம ஐடியாக்களுக்கும் ஒன்னா இணைக்கப்பட்டிருக்க மக்கள் நம்ம பக்கம் ஈர்க்கப்படுவாங்க. நம்ம சுற்றுச்சூழல், நம்ம நண்பர்கள், நம்ம இப்ப இருக்க நிலை இதெல்லாத்தையும் நம்ம மென்டல் அட்ராக்ஷன் மூலமா தான் ஈர்க்கிறோம். நம்ம எண்ணங்கள், நம்ம பார்க்கக்கூடிய விதம், புரிதல் இதெல்லாமே நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் தான். மைண்டை ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம எதிர்பார்ப்புகளை ஃபோக்கஸ் பண்ணணும். அதை பாசிட்டிவா மாத்தணும். நெகட்டிவான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினா அதை தான் நம்ம ஈர்க்கவும் செய்வோம். நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய பிரச்சனையே நம்ம இப்ப சந்தோஷமா இல்லாம இருக்கிறது தான். அதுதான் நம்மள மேக்னெட்டிக் சென்டர்ல இருந்து தள்ளி வைக்குது. நம்ம சரியானதை சிந்திக்கல, அதனாலதான் சரியான விஷயங்களை அட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். நமக்கு எது வேணுமோ அதை பத்தி சிந்திக்கணும். என்ன வேணுமோ அதை தெளிவா சிந்திக்கணும். அதுல நிலையா இருக்கணும். நம்ம மைண்டோட முழு ஃபோர்ஸை கொடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்மளோட முழு எனர்ஜியை வச்சு சரியான சிந்தனைகளை வலுவாக்கணும். இது மூலமா தான் நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான மேக்னெட்டை உருவாக்க முடியும். நம்ம சந்தேகப்பட ஆரம்பிக்கிறப்போ, வருத்தப்பட, பயப்பட ஆரம்பிக்கிறப்பெல்லாம் நமக்கு வேணுங்கிற விஷயங்கள் நம்மகிட்ட இருந்து விலகி போய் வேணான்னு நினைக்கிற விஷயங்கள் ஈர்க்கப்படும். எந்த விஷயமா இருந்தாலுமே அது மேல மனசார ஆசை வைக்கலாம். அது கண்டிப்பா நம்ம கிட்ட வந்து சேரும். நம்ம இப்ப இருக்க சூழ்நிலை எந்த மாதிரி வேணா இருக்கலாம். ஆனா வச்ச ஆசைகள்ல பிடிமானத்தோட இருக்கணும். நம்ம வெற்றியை கற்பனை செய்யணும். நம்ம அதை அடைவோன்னு நம்பிக்கை வைக்கணும். டிஸ்கரேஜ்மெண்ட்டை தாண்டி வெற்றி மேல குறியா இருந்தா நம்ம நினைச்ச இடத்த நம்ம அடைய முடியும். குறுகின பாதையில பயணிக்க தான் நம்ம ஆசைப்படுறோம். ஏன்னா நம்ம ஆசைகளை முழுசா கற்பனை பண்ணி அதை அடையிறதுக்காக முயற்சிக்க பயம். எங்க நமக்கு கிடைக்காம போயிடுமோங்கிற பயம், எங்க எனக்கு தோல்வி வந்துருமோ அப்படிங்கிற பயம். ஆனா நம்ம மைண்டுக்கு எந்த தடையா இருந்தாலுமே அதை கடந்து வர்றதுக்கான சக்தி முழுமையா இருக்குன்னு நம்பணும். பெஞ்சமின் டிஸ்ரேலி எடுத்துக்கோங்க. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலுமே தான் இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு முழுசா நம்பிக்கை வச்சிருந்தாரு. சுத்தி இருந்த எந்த விஷயங்களையும் நெகட்டிவா அவரு பாதிக்க விடல. சக்சஸ் அப்படிங்கிறது மென்டல் விஷுவலைசேஷன் தான். நம்ம செய்யக்கூடிய கற்பனைகள் தான் நம்ம வெற்றி. தன்னோட கனவுகளை நிஜமாக்கின எல்லா மக்களுமே தான் இந்த கனவை அடையணும், இந்த பொசிஷன்ல இருக்கணும் அப்படின்னு முதல்ல கற்பனை செஞ்சிருப்பாங்க. அந்த கற்பனை தான் அவங்களை இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு. தொடர்ந்து கஷ்டங்கள், தோல்வி இதெல்லாம் தான் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் நம்ம வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் வேற கோணத்துல யோசிச்சு பாருங்க. நம்மளோட இந்த கெட்ட எண்ணங்கள் தான் நமக்கு இந்த நெகட்டிவான ரிசல்ட்ஸையே கொடுத்துருக்கு. நம்ம எண்ணங்கள், நம்பிக்கைகள், செயல்கள் இதெல்லாம் தான் நம்ம ரியாலிட்டியை வடிவமைக்குது. நம்ம எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணாலே நமக்கு வேணுங்கிற விஷயத்த நம்ம அடைய முடியும். தொட்டதெல்லாம் தங்கமாகும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் தொடர எல்லாத்துலயும் வெற்றி பார்க்கறான் அப்படின்னா அவன் எல்லா வெற்றிகளையும் சிறந்த முறையில கற்பனை செஞ்சு அதை அடைய தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதனாலதான் அவனுக்கு எல்லா நாளுமே வெற்றி கிடைக்குது.
நம்ம ஆசைகளுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க டிவைன் பவரை தட்டி எழுப்பணும். நம்ம இலக்குகளை தொடர்ந்து கற்பனை செஞ்சு அதுக்கான மன உறுதியை வெளிப்படுத்துறப்போ நம்மளையே புதுசா வடிவமைக்க முடியும். நமக்கான சரௌண்டிங்கையும் சூப்பரா மாத்தி அமைக்க முடியும். தொடர்ந்து பாசிட்டிவான முறையில சிந்திச்சா மட்டும்தான் 0ல இருந்து ஹீரோ பொசிஷனை அடைய முடியும். எதுக்கும் பிரயோஜனமில்லாத எத்தனை பாலைவனங்கள் பிரயோஜனமான நிலமா மாறி இருக்கு. ரோட உருவாக்கி மனுஷங்க வாழக்கூடிய இடமாக்கி பல பாலைவனங்களை சோலைவனங்கள் ஆக்கியிருக்காங்க. இது எப்படி நடந்தது? முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையால மட்டும்தான். இந்த பாலைவனத்தை இப்படி ஆக்குனா என்னன்னு மனுஷன் கற்பனை செஞ்சு அதுக்கான எஃபர்ட்ஸை போட்டிருக்கான். அதனாலதான் அது வேல்யூபிளா மாறி இருக்கு. அந்த பாலைவனத்தை சிறப்பா மாத்தினது மனுஷனோட சக்தி தான். அதே சக்தியை வச்சு நம்ம வாழ்க்கையுமே சிறப்பா மாத்த முடியும். சோ ஆசை வைக்கணும், அந்த ஆசையை கற்பனை செய்யணும், வெற்றிக்கான தொடர் முயற்சியை போடணும். இதெல்லாம் தான் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை நமக்கு வடிவமைச்சு கொடுக்கும். சாதாரண பாலைவன நிலத்தை அவங்க பார்க்கல, அத சிட்டியா பார்த்தாங்க. வளங்கள் நிறைஞ்ச இடமா பார்த்தாங்க. தங்களோட விஷன்ல நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா அவங்க பார்த்த கோணத்துல நம்ம பார்க்கல. சாதாரண நம்பிக்கை மட்டும் பத்தாது, முழுசா உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். என்னால கண்டிப்பா இதை செய்ய முடியும்னு சிந்திக்கணும். அதை நிஜமாக்க கடுமையா உழைக்கணும். அமெரிக்காவுக்கு ஒரு சின்ன பையன் எதுவுமே இல்லாம வந்தான். ஆனா அவனுக்கு துணையா நின்னது அவனோட பெரிய கனவுகள் மட்டும்தான். அந்த கனவு தான் அவனை கடுமையா உழைக்க வச்சது. அதோட ரிசல்ட்டா சொந்தமா ஒரு பிசினஸை உருவாக்குனான். நல்ல விஷயங்கள் நடக்கணும், பாசிட்டிவா சிந்திக்கணும். அப்போதான் அது நடக்கவும் செய்யும். நெகட்டிவான எண்ணங்களை மட்டுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தா அதை தான் நம்ம ஈர்க்கவும் செய்வோம். எல்லாமே கஷ்டமா தெரிஞ்சாலும் நம்ம முன்னேறி போகணும். அதுதான் நம்ம கடமையும் கூட. சவால்கள் நம்ம வெற்றி பயணத்தோட ஒரு பகுதி மட்டும்தான். உறுதியா நின்னா, கிவ் அப் பண்ணாம ஸ்ட்ராங்கா இருந்தா கண்டிப்பா நம்ம இலக்குகள் எல்லாம் அடைய முடியும். சுத்தி இருக்க சூழல் எவ்வளவு மோசமா இருந்தாலுமே, இப்போ நீங்க இருக்க நிலைமை எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வச்சிருந்த விஷன்ல குறிக்கோளா நின்னா மென்டலி நம்ம நிறைய விஷயங்களை கட்டமைக்கலாம். மென்டல் மேக்னெட்டை உருவாக்கி வைக்கலாம். அதுதான் நமக்கு வேணும் அப்படிங்கறத ஈர்க்குது. எதிர்ப்புகள், விமர்சனங்கள் இது எதையுமே கண்டுக்காதீங்க. அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள்ல உங்களுக்கு ஏதாச்சும் பயனுள்ளதா இருந்தா மட்டும் அதை எடுத்துக்கோங்க. மத்தபடி அதை தவிர்க்கிறதே நல்லது. நிறைய பேரால தன்னோட சக்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தன்னோட மைண்டுக்குள்ள இருட்டான ஒரு பாதையை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. வெளிச்சம் நோக்கி போறப்பதான் அவங்க எதிர்பார்க்குற அந்த சக்சஸை அவங்க அடைய முடியும். இதுதான் வெற்றி, இப்படிதான் நான் அதை அடைஞ்சேன்னு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. எடிசன் தாங்கிட்ட இருந்த நம்பிக்கையை தான் வலுப்படுத்தினாரு. ஒரு பிரச்சனையை சரி செய்யக்கூடிய திறமைய வளர்த்துக்கிட்டாரு. அது மேல ஆழமான நம்பிக்கை வச்சாரு. தனக்கு என்ன வேணுமோ அது பக்கம் அவர் ஈர்க்கப்பட்டாரு. அதனாலதான் இன்னைக்கு மிக சிறந்த இன்வென்டரா பேரை, பொசிஷனை அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். நான் மிகப்பெரிய உயரத்தை அடையணும்னு எப்பவுமே அவர் தன்னை பெரிய அளவுல தான் பிக்சர் பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட சக்சஸுக்கான காரணம் அவரோட நம்பிக்கை தான்னு சொல்லலாம். ஒருவேளை எடிசன் தன்னோட கனவு மேல வச்சிருந்த நம்பிக்கையை இழந்திருந்தா, ஒருவேளை எதிரா வந்த தடங்கள் அவரை தடுத்திருந்தா, எல்லாரும் இப்படிதான் சிந்திக்கிறாங்க, பிரச்சனையை சரி செய்யதான் நினைக்கிறாங்க, ஆனா அவங்களும் தோத்துதானே போறாங்க, அப்புறம் நான் மட்டும் எப்படி ஜெயிக்க முடியும்னு அவரு நெகட்டிவா யோசிச்சிருந்தா, நான் ஏன் என்னோட டைமை வேஸ்ட் பண்ணணும், நான் ஏன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும், இப்ப நான் கண்டுபிடிக்க நினைக்கிற விஷயம் நடக்க பாசிபிளே இல்லையே அப்படின்னு மத்தவங்க மாதிரியே சாதாரணமா யோசிச்சிருந்தா, இன்னைக்கு பல்பு கிடைச்சிருக்குமா, நம்ம லைஃப்ல வெளிச்சம் வந்திருக்குமா? எப்பவுமே கதவுகள் திறந்துதா இருக்கும், வாய்ப்புகள் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்பிக்கை வச்சு வேலை பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் வந்து குவிஞ்சுகிட்டே இருக்கும். ஆனா எந்த மனுஷன் பலவீனமா இருக்கானோ, சந்தேகத்தோட இருக்கானோ, நம்பிக்கை இழந்திருக்கானோ, அவனுக்கு வாய்ப்புகளே வந்தாலும் அதை எட்டி பிடிக்கிறதுக்கான சக்தி வராது. போற வழி எவ்வளோ இருட்டா இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை தடங்கள் நிறைஞ்சு வந்தாலும் பரவாயில்ல, கையில நீங்க விளக்க பிடிச்சிட்டு போற மாதிரி கற்பனை பண்ணுங்க. அதுவே உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க உதவி பண்ணும். நீங்க முன்னேறி போக வெளிச்சமும் தானா வரும். உங்களோட வெளிச்சமே நீங்க எடுத்து வைக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப்ல தான் அடங்கியிருக்கு. சரியான பாதையில தான் நான் பயணிக்கிறேன்னு நீங்க நம்பணும். நம்பிக்கை வைங்க. நம்ம கிட்ட இருக்க அந்த சக்தி தான் இந்த மிகப்பெரிய பிரபஞ்சத்துல நம்மள ஒரு பகுதியில உட்கார வச்சிருக்கு. அந்த பகுதியில இருந்து நம்ம இன்னும் சிறந்ததா செய்யறதுக்கும் அதுதான் நமக்கு உதவி பண்ணுது. உங்க கடந்த காலத்தை பாருங்க. எத்தனை தடங்களை நீங்க சந்திச்சு வந்திருக்கீங்க, எத்தனை கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கு, அதுல எத்தனை சரியான கதவுகளை நீங்க தேர்வு செஞ்சு உள்ள வந்திருக்கீங்க. சோ நமக்கான வாய்ப்புகளை நாம தான் உருவாக்கி நாம தான் அதை சரியா பயன்படுத்திக்கவும் செய்யணும். டெலிகிராஃபை பத்தி மாஸ் கற்பனை செஞ்சாரு. சைரஸ் ஓஷன் கேபிளை பத்தி கற்பனை செஞ்சாரு. அலெக்சாண்டர் கிராம்பெல் போனை கற்பனை செஞ்சாரு. எலியாஸ் ஹோவி தையல் மிஷினை கற்பனை செஞ்சாரு. இப்படி எல்லாமே கற்பனைகளால கண்டுபிடிக்கப்பட்டதுதான். இன வேறுபாடு, அடிமைத்தனம், இப்படி எல்லாத்துல இருந்தும் சுதந்திரம் வேணும்னு கற்பனை பண்ணாங்க. இதுதான் நிஜமாவும் ஆச்சு. நம்ம ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கு முன்னாடி கற்பனை செய்யணும். எத்தனை தடங்கள் வந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எல்லாத்தையுமே அடையிறதுக்கு நமக்குள்ள நம்பிக்கை முதல்ல வேணும். ஒளிந்திருக்க சக்தியை நம்ம தட்டி எழுப்பணும். நம்மளோட விஷன், நம்ம வைக்கக்கூடிய பர்பஸ், இதுதான் ஆழமான நம்பிக்கை உருவாக்கி வெற்றியை கொடுக்கும். விஷன், பர்பஸ், அச்சீவ்மெண்ட், இது மூணுக்கும் மிக ஸ்ட்ராங்கான தொடர்பு இருக்கு. எங்க ஒரு மனுஷனோட பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு, எங்க அவன் கிவ் அப் பண்ணுவான், இது எல்லாமே அவனோட கேரக்டர் அண்ட் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கறத தெளிவா காட்டி கொடுத்துரும்.
கிறிஸ்டோபர் கொலம்பஸுக்கு வெஸ்ட் இண்டீஸை கடல் வழியா கண்டுபிடிக்க முடியும்னு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா போற வழியில அவருக்கு பல தடங்கள். தன்னோட குழு கிட்ட இருந்தே பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சாரு. ஆனா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற உறுதி அவர்கிட்ட வலுவா இருந்தது. தன்னோட புக்குல இந்த நாள் நாங்க வெஸ்ட நோக்கி பயணம் செஞ்சோம், இதுதான் எங்களோட குறிக்கோள்னு எழுதியிருந்தாரு. ஸ்ட்ராங்கான நம்பிக்கையோட விஷனோட அவரு பயணம் பண்ணாரு, வழியும் கண்டுபிடிச்சாரு. இப்படி நம்ம ஹிஸ்டரியில பல சாதனையாளர்கள் எத்தனை தடங்கள் வந்தாலுமே தன்னோட விஷனை கைவிடல. ஒரு பர்பஸை உருவாக்கி அதை அடைஞ்சாங்க. ப்ராக்ரஸ் தான் எல்லாமே. இந்த ஆயில் தேய்ங்க கண்டிப்பா முடி வளரும்னு சொன்னா அதை வாங்குறோம். ஒரே ஒரு நாள் தேய்ச்சிட்டு எங்க முடி வளரவே இல்லைன்னு புலம்புனா நம்ம பக்கம்தான் தப்பு. எல்லாத்துக்குமே டைம் கொடுக்கணும், நடக்கும்னு நம்பிக்கை வைக்கணும். தொடர்ந்து ப்ராக்ரஸை நோட் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுக்கு மாற்றம் கண்டிப்பா ஃபீல் ஆகும். நம்ம ஆசைகள் தான் எல்லா வெற்றிகளுக்குமான அடித்தளமே. அதுலயே பிரச்சனை இருந்தா எப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி சிறப்பா இருக்கும்? நம்ம விஷனை சரியா ஈர்க்கணும்னா அதுக்கு நம்ம ஆசை மேல வலுவான நம்பிக்கை வைக்கணும். ஜான் வானமேக்கர் சாதாரணமான ஆளாதான் இருந்தாரு. ஆனா இன்னைக்கு மிக சிறந்த வியாபாரி. இதுக்கு என்ன காரணம்? அவர் வச்சிருந்த நம்பிக்கை தான். பர்பஸ் இல்லாம லைஃபுக்கு அர்த்தமே இல்ல. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் கண்டிப்பா ஒரு நோக்கம் இருக்கும். ஈவன் எல்லா ஜீவராசிகளுக்குமே, உயிரில்லாத பொருட்களுக்கும் கூட நோக்கம்னு ஒன்று இருக்கும். அந்த நோக்கத்தை சரியா அடையணும்னு வழியில வரக்கூடிய எல்லா தடங்களையும் எதிர்க்கணும். முழு பொட்டன்ஷியலோட எல்லாத்தையுமே நம்ம அடையணும். இப்படிதான் நான் ஆகணும், இந்த பிசினஸ் தான் நான் பண்ணணும், இந்த கார்ல தான் நான் வரணும், வீடு இப்படியெல்லாம் இருக்கணும்னு நம்ம கற்பனை செய்யணும், நம்பிக்கைகளை வளர்க்கணும். நம்ம இலக்குகள் மேல தேவையான விஷனை வச்சா தன்னம்பிக்கையெல்லாம் தானா வரும். எதிர்பார்ப்புகளை ஈஸியா தூக்கி போட்டுடலாம். நம்ம உயரத்துக்கு போறோம்னா அதுக்கு நம்ம விஷன் தான் காரணம். எல்லா உயரமும் எல்லா ப்ராக்ரஸும் முதல்ல மைண்ட்ல தான் ஆரம்பிக்கும். எல்லாமே விஷன்னால தான் ஆரம்பிக்கப்படும். ரிசல்ட்ஸும் அதுக்கேத்த மாதிரியே நடக்கும். புத்தர் எப்படி இந்த நிலையை அடைஞ்சாரு? ஏன்னா அவருக்கு தனி விஷன் ஒன்று இருந்தது. டெமோக்ரஸி வேணும்னு ஜார்ஜ் வாஷிங்டன் கனவு கண்டாரு. அதுதான் இந்த மொத்த உலகத்துக்குமே ஒரு மாடலாவே மாறுச்சு. இப்படி எல்லாருமே தங்களோட விஷன்ல வலுவா இருந்தாங்க, நம்பிக்கையை அதிகப்படுத்தினாங்க. இதுதான் எல்லா தடங்களையும் அவங்கள ஜெயிக்க வச்சிருக்கு. இப்ப நம்ம அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான டைமண்ட் லிஸ்ட்ல கோஹினூர் டைமண்டும் ஒண்ணு. ஆனா அது சபிக்கப்பட்டதான். யார்கிட்ட அந்த டைமண்ட் வருதோ அவங்களுக்கு வாழ்க்கையில துரதிருஷ்டம் தான் கிடைக்குமா. இந்த டைமண்ட் முகலாயர்கள் பல இந்திய மகாராஜாக்கள் கைக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கு. பிரிட்டிஷோட ஆட்சி அப்பதான் இதோட சாபம் ரொம்ப வலுவா இருந்துச்சாம். யாருக்கிட்ட அந்த டைமண்ட் வருதோ அவங்களுக்கு பல கஷ்டங்கள் நடக்குமா. சிலர் இறந்தும் போயிருக்காங்களாம். இத பத்தின முழுமையான தகவல் தெரிய வரல. இந்த கோஹினூர் டைமண்டோட உண்மை ரகசியமும் இன்னும் மர்மமா தான் இருக்கு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 3, பிளேயிங் த கிளாட் கேம். வாழ்க்கைங்கிறது கொடூரமா இருக்காம கேட்க இனிமையான பாடல் மாதிரி இருக்கணும். எல்லா மக்களுக்கும் அது இனிமையா இருக்கணும். இப்ப நம்ம இருக்கிறத விட இன்னும் பல மடங்கு சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்னும் பணக்காரன் ஆகணும், இன்னும் சிறந்தவன் ஆகணும், இன்னும் வளர்ச்சியா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இங்க எல்லாருக்குமே இருக்கு. இந்த நொடி கடைசி வரை தொடர்ந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ற மொமெண்ட்டை என்னைக்காச்சும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? மோஸ்டா இதை விட பெட்டரான சந்தோஷம் வேணும்னு தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். 20 minutes OD ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல்ல ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் இருந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ரைட்டர் எழுதுறாரு. அன்னைக்கு மேக கூட்டங்கள் வானத்துல நிரம்பி இருந்தது. அன்னைக்கு பெருசா எதுவும் வித்தியாசமா இல்ல. ஆனா எனக்கு அந்த நாள் புதிய நாளா ஃபீல் ஆச்சு. வெளிச்சம் தெரிஞ்சது, சந்தோஷமும் கொண்டாட்டமும் தெரிஞ்சது. அப்படி அன்னைக்கு என்ன மர்மமான மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. புதுசா நான் எதையுமே பார்க்கல, எல்லாமே பழைய மாதிரி தான் இருந்தது. ஆனா நான் பாக்குற விதம் தான் மாறுச்சு. அன்னைக்கு என்னோட வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப அழகானதா இருந்துச்சு. என்னை சுத்தி நடக்கிற எல்லா மனுஷனும், வானத்துல பறக்கிற எல்லா குருவியும், என் காற்றும் கூட அன்னைக்கு அழகா தெரிஞ்சது. ஃபுல்லா கொண்டாட்டமா இருந்தது. எந்த நஞ்சும் என்னை சுத்தி இல்ல. அந்த தருணத்துல என் கண்ணு முன்னாடி தெரிஞ்ச எல்லாத்து மேலேயுமே நான் என் காதல வெளிப்படுத்தினேன். ஈவன் காத்துல ஆடுற மரங்கள், பறக்கக்கூடிய சின்ன சின்ன பறவைகள், என்னை பாத்துக்கிட்ட நர்சஸ், என்னை பார்க்க வந்த மக்கள், என்னை கிராஸ் பண்ணி போன மக்கள், இப்படி எல்லாமே சிறப்பா இருந்தது. நம்ம கண்ணு முன்னாடி இருக்க விஷயங்கள் அற்புதம் இல்ல, நம்ம தான் அற்புதமே. அன்னைக்கு கொண்டாட்டத்தோட நான் இருந்தேன். இந்த ஆர்டிக்கல்ல அந்த ரைட்டர் எழுதின விதமே அவரோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திருக்கு. வெறும் 20 நிமிஷம் நம்மளால இந்த உலகத்துல சந்தோஷமா வாழ முடியும்னா ஏன் நீண்ட காலம் அப்படியே வாழ முடியாது? இதே உலகத்துல கடைசி வரைக்கும் நம்மளால சந்தோஷமா வாழ முடியுமே. கரெக்ட் தானே? ஒரு சின்ன பையன் ஒரு மலையின் குன்றுல சின்ன பகுதியில வாழ்ந்துகிட்டு இருந்தான். எப்பவுமே அவன் கனவு கண்டுகிட்டே இருப்பான். எல்லா சாயந்தரமும் கதவோட படியில உட்காந்து இயற்கைய ரசிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா தன்னை சுத்தி இருக்க வறுமை அவனுக்கு பிடிக்கல. அவ்வளவு அழகான இடத்துல தன்னோட வீடு மட்டும் அவ்வளோ சின்னதா இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. இவ்ளோ அழகான இடத்துல என்னோட குடிசை மட்டும் இப்படி மோசமா இருக்கே. அழகான வீட்ல பெரிய பெரிய தங்க ஜன்னல்களோட சூப்பரான வீட்ல வாழ்ந்திருந்தா நான் இன்னுமே சந்தோஷமா இருந்திருப்பனே அப்படின்னு நினைக்கிறான். ஒரு நாள் அவன் நினைச்ச மாதிரி ஒரு அழகான வீடு அவன் கண்ணுக்கு தெரியுது. அந்த வீட்டை போய் பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறான். அடுத்த நாள் காலையில சீக்கிரமா எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாதை செம தூசியா இருக்கு. சூரியனோட வெப்பம் தாங்கவே முடியல. ஆனா அந்த சின்ன பையன் நான் போய் அந்த வீடை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற உறுதியோட நடக்கிறான். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டான். ஆனா அவன் மலையில இருந்து பார்த்த வீடு அங்க இல்லவே இல்ல.
சூப்பரான தங்க ஜன்னல்கள் அங்க இல்லவே இல்ல. வெறும் சாதாரண கண்ணாடி ஜன்னல் தான் அது. அது அழுக்காதான் இருந்தது, உடைஞ்சும் இருந்தது. ரொம்ப சோர்ந்து போய் தாகத்துல கீழே சாஞ்சு உட்காந்துடுறான். கொஞ்சம் ஸ்லோவா தலைய உயர்த்தி பாக்குறான். அங்க தூரத்துல ஒரு சின்ன வீடு மலைக்கு மேல நிக்குது. அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தங்க நிறத்துல ஜன்னல் இருக்கு. அப்பதான் தெரியுது, ஐயோ அது நம்ம வீடுதான். அது எப்படி இவ்ளோ அழகா தெரியுது? ஓகே, அப்ப தூரத்துல இருந்து பார்த்தா எல்லாமே அழகாதான் இருக்கு. சோ நம்ம வாழ்க்கையோட அழகும் குளோரியும் தூரத்துல இருந்து பார்த்தா ரொம்ப அழகா தெரியும். எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம இருப்போம். தூரத்துல இருக்க அழகான ஃபியூச்சரை அடைய ஆசையா இருக்கும். ஆனா இப்போ இன்னைக்கே அதை அடைய முடியாது. ஏதாச்சும் மேஜிக் நடக்காதான்னு வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பா அது ஒரு நாள் நடக்கும். ஆனா இந்த மொமெண்ட்டை நீங்க மிஸ் பண்றீங்க. நம்ம எப்பவுமே பெருசாதான் எதிர்பார்க்கிறோம். சின்ன விஷயங்களை வச்சு, இருக்க விஷயங்களை வச்சு திருப்தி அடையறதில்ல. பெரிய லக்கு, மிகப்பெரிய வாய்ப்புகள், இப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்மள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அங்க எங்கேயோ தூரத்துல இருக்குன்னு நம்ம நம்புறோம். ஆனா இந்த மொமெண்ட்ல இப்ப பக்கத்துல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அது நமக்கு புரியறதே இல்ல. சில பேருக்கு எதுக்காக நம்ம இவ்ளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கறதே புரியாது. ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு சந்தோஷம் வேணும், கொண்டாட்டம் வேணும்னு அதை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அது நம்ம கிட்டே தான் இருக்கு. நம்ம பக்கத்திலேயே தான் இருக்கு. நம்ம கிட்ட இருந்தே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு, இதுதான் எனக்கு சந்தோஷத்தை தரும், இதுதான் எனக்கு கொண்டாட்டத்தை கொடுக்கும்னு ஏதோ ஒரு விஷயத்த அடைய போராட்டமா போராடிக்கிட்டு இருக்கும். முதல்ல நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்துக்காக சந்தோஷப்படுறது ரொம்பவே நல்லது. நேத்து நம்மள சந்தோஷப்படுத்தின விஷயம் இன்னைக்கு சந்தோஷப்படுத்தாது. நமக்கு இதுதான் பிடிக்கும்னு சின்ன வயசுல மனசுல வச்ச விஷயங்கள் இப்ப பிடிக்காம கூட போகலாம். எல்லாமே மாறிட்டே தான் இருக்கும். நம்ம இருக்க வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஈர்க்கப்பட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம வேற ஏதோ ஒரு விஷயம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு அதை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்தா வாழ்க்கையில திருப்தியே கிடைக்காது. ஒரு பொருள் மேல ஆசைப்படலாம், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த பொருள் கொடுக்கக்கூடிய பிளஷரும் கம்ஃபர்ட்டும் கொஞ்சம் தான். நம்மள முழுசா அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நல்லா சில்லுன்னு சோடா குடிச்சா நல்லா இருக்கும், சில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ஐஸ் டீல ஐஸ் காஃபி குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஐஸ் தண்ணிக்கு மட்டும் பதிலா நம்ம வேற வேற விஷயங்களை விரும்புறது இல்லையா? அதே மாதிரிதான். ஆனா அந்த ஐஸ் சோடா, ஐஸ்கிரீம் எல்லாமே உண்மையா நம்மள நீண்ட நேரத்துக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். இதை விட வெறும் ஐஸ் தண்ணி குடிச்சாலே ரொம்ப திருப்தியா இருக்கும், ரொம்ப நாளைக்கு, நீண்ட நாளைக்கு. இப்படிதான் பல விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும், சோகத்தை கொடுக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்ல. சந்தோஷம் அப்படிங்கிறது தண்ணி மாதிரி. அதுக்கு வேற எதுவுமே ஈடு இல்ல. தண்ணிக்கு பதிலா நீங்க வேற எதை குடிச்சாலும் முழு திருப்தி கிடைக்காது. எங்க வாழ்க்கையில ரொம்ப வித்தியாசமான விஷயமே, சந்தோஷத்துக்கு ஈடா பொய்யான ஐடியாக்களை நம்ம வச்சிருக்கோம். அது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஒரு ஐடியாவை வச்சிருக்கோம். சந்தோஷம் இந்த பொருள்ல இருக்கு, 1,00,000 கொடுத்தா நான் இந்த பைக் வாங்கிட்டா சந்தோஷமாயிடுவேன், நிறைய காசு இருந்தா நிறைய பொருள் வந்துரும், நிறைய பொருள் வந்தா எனக்கு கொண்டாட்டமா இருக்கும், அப்பதானே சந்தோஷமா அதிகமா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மையாவே நம்மளோட முழு சந்தோஷத்தை இந்த பணம் கொடுக்காது. பணத்தை நோக்கி மட்டும் ஓடிட்டு இருந்த யாருமே சந்தோஷத்தை பார்த்ததில்ல. உணவோ, குடிக்கிற ஜூஸோ, ட்ரெஸ்ஸோ, நம்மளோட எக்ஸைட்மெண்ட்டோ நமக்கு முழு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. சரியான பாதையில வாழறதுல தான் சந்தோஷமே இருக்கு. சரியான முறையில சிந்திக்கிறது, சரியா நடந்துக்கிறது, இதுலதான் சந்தோஷம் இருக்கு. சுயநலமான வாழ்க்கையில என்னைக்குமே சந்தோஷத்தை பார்க்க முடியாது. பொறாமையும் பேராசையும் சந்தோஷத்தோட நிழல கூட தொட முடியாது. நம்ம கிட்ட இருக்க பாதி வரங்களை இழந்து சந்தோஷம் இல்லாம நிக்கிறதுக்கு முக்கிய காரணம் மத்தவங்க மேல வைக்கிற பொறாமையும், மத்தவங்க கிட்ட இருக்கிறது நமக்கும் வேணுங்கிற எண்ணமும் தான். ஒரு சின்ன வீட்ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு குடும்பம் கடுமையா உழைச்சு பல லட்சம் சம்பாதிச்சாங்க. உடனே அவங்க இத்தனை நாள் ஏங்கிட்டு இருந்த வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப காஸ்ட்லியா ட்ரெஸ் பண்றது, பணக்காரங்க இருக்க கூட்டத்தோட ஒன்னு சேர பாக்குறது, இப்படி நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கா லுக்ல இருக்க மாதிரியே எல்லா நேரமே நடந்துக்கிறாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்களோட பழைய நிம்மதியும் சந்தோஷமும் போக ஆரம்பிக்குது. அப்பாவோட பிசினஸ பிள்ளைங்களுக்கும் திணிக்க அவங்களும் கஷ்டப்பட ஆரம்பிச்சாங்க. நிறைய கடனும் உருவாக ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாள்லயே எல்லாம் போது. வீடு கைய விட்டு போற நிலைமை வந்துருச்சு. எல்லாத்தையும் இழந்து ஒண்ணுமில்லாம ஆனாங்க. நிறைய பணம் வந்ததுமே அம்மாக்கு அவங்க மகள்களை மிகப்பெரிய ஃபேமிலியில கட்டி கொடுக்கணும்னு ஆசை. சோ அவங்களோட காஸ்டியூமுக்கு, டெக்காருக்கெல்லாம் அதிகமா செலவு பண்ணி கை விட்டு போற வீட்டை கூட காப்பாத்த முடியாம போயிடுது. சோ இந்த உலகத்துல இருக்க பாதி பேரு இதெல்லாம் தான் எனக்கு சந்தோஷம்னு பொய்யான விஷயத்த நோக்கி ஓடிக்கிட்டே இருக்காங்க. மத்தவங்க தனக்கு சேவை செய்யணும், அவங்க நம்ம சொல்றத கேட்கணும் அப்படின்னாதான் சந்தோஷம்னு பொய்யா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் மத்தவங்களுக்கு கொடுக்கணும், நம்மளும் மத்தவங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கும் இப்ப இருக்கிறது இல்ல. சந்தோஷம் அப்படிங்கிறது நம்ம எண்ணங்கள்னால வரணும், நம்ம செயல்கள்னால வரணும். நம்ம நல்ல செயல்கள், சுயநலமில்லாத செயல்கள், சரியான சிந்தனை, சரியான நடத்தைகள், இது மூலமா தான் நம்மளோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தப்படும். தேனி எப்படி தேனை அடையுதோ அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம சந்தோஷத்தை அடைவோம். தேனிக்கு தேனு ரெடிமேடா கிடைக்காது. ஒரு சொட்டு தேனை உருவாக்க அது கடுமையா உழைக்கணும். ஒவ்வொரு பூவுக்கும் போகணும், ஒவ்வொரு இடமா அலைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சுதான் தேனை உருவாக்கும். அப்படிதான் நம்மளும். கடையில போனோமா, ரெடிமேடா சப்பாத்தியா வாங்கினோமா, சுட்டு தின்னோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைச்சதும் ஹாப்பினஸ் நமக்கு ரெடிமேடா கிடைக்காது. நம்ம வாழ்க்கையில அதை உருவாக்கணும். எங்கெங்கெல்லாம் சந்தோஷம் கிடைக்குமோ அதை தேடணும். அப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கான சந்தோஷத்தை வளர்த்துக்க முடியும். நான் இந்த நிலைமையை அடைஞ்சிட்டா சந்தோஷம் ஆயிடுவேன் அப்படிங்கிறதுக்கு சந்தோஷம் ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. சந்தோஷம் உங்களோட ப்ராசஸா இருக்கணும். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருந்தாதான் அந்த இலக்கையே நீங்க ஈஸியா அடைய முடியும்.
உங்க சந்தோஷத்தை யாரும் ஓரமா ஒதுக்க முடியாது. யாரெல்லாம் அதை அடைய ரெடியா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே அது கிடைக்கும். இந்த உலகத்துல இருக்க நிறைய மக்கள் குறைஞ்சது 10% கூட சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, இப்ப நார்மலா கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை வச்சு திருப்தி அடைகிற மாதிரி அவங்க தன்னை ட்ரெயின் பண்ணிக்கல. அவங்களோட மைண்டு பிளாங்கா தான் இருக்கு. இதுலயோ சந்தோஷம் கிடைக்கும்னா அதை தேடி ஓடுறாங்க. ஆனா நமக்குள்ளதான் அந்த சந்தோஷம் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க மென்டாலிட்டியை மாத்தணும், நம்மளோட செயல்பாடுகளை மாத்தணும். அப்பதான் சந்தோஷத்தை அடைய முடியும் முழுமையா. நம்ம எல்லாருமே இங்க ஒண்ணுதான். நம்ம யாருக்கும் கடவுளோ யூனிவர்ஸோ பாரபட்சம் பார்க்கல. இங்க பணக்காரனா இருக்கவனுக்கும் அதே 24 மணி நேரம் தான், ஏழையா இருக்கவனுக்கும் அதே 24 மணி நேரம் தான். அந்த நேரத்தை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுலதான் நம்ம வாழ்க்கையே அடங்கியிருக்கு. நமக்கு வேணுங்கிற அழகான விஷயங்கள், நம்ம ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சரியான எஃபர்ட், சரியான எண்ணம், சரியான செயல்பாடு இதெல்லாம் இருந்தாலே நம்ம அடைய முடியும். நமக்குள்ள இருக்க விஷயத்தையே புரிஞ்சுக்காம வெளியே தேடி போராடிக்கிட்டு இருக்கோம். மனுஷனுக்குள்ளதான் அவனுக்கான எல்லா சந்தோஷமும் ஒளிஞ்சிருக்கு. இயற்கையில நம்ம பார்க்கக்கூடிய அழகு, மியூசிக்ல நம்ம கேட்கக்கூடிய அழகு, இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ளேயுமே இருக்கு. இந்த உலகம் எக்கோ அடிக்கிற இடம் மாதிரிதான். நம்ம என்ன கொடுக்கறோமோ அதை திருப்பி கொடுக்கும். கண்ணாடி மாதிரி திரும்ப நம்ம முகத்தையே நமக்கு காட்டும். நம்ம சிரிச்சா இந்த உலகமும் சிரிக்கும். சோ சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளோட மென்டல் ஆட்டிடியூட் தான். நம்ம எப்படி மத்தவங்க கிட்ட நடந்துக்கிறோமோ அப்படிதான் நம்ம கிட்டயுமே மத்தவங்க நடந்துப்பாங்க. நமக்கும் சந்தோஷத்துக்கும் இடையில ஒரு கதவு இருக்கு. நமக்குள்ள இருக்க அவனை எழுப்பலனா இந்த கதவுமே திறக்காது. சரியான சிந்தனையும் சரியான செயல்பாடும் இருந்தாதான் நம்ம நினைச்ச மாதிரி பெரிய அளவு சந்தோஷத்தை அடைய முடியும். உண்மையான ஹாப்பினஸ் நம்ம மத்தவங்க கூட வச்சிருக்க நல்ல ரிலேஷன்ஷிப்ல தான் உருவாகும். மத்தவங்க கிட்ட வெளிப்படையா இருக்கிறது, மத்தவங்க நிலையில இருந்து யோசிச்சு பாக்குறது, இந்த மாதிரி எல்லாம் செயல்படுறப்போ நமக்கான சந்தோஷத்தை முழுசா ஃபீல் பண்ண முடியும். சந்தோஷம் அப்படிங்கிறது நம்மளோட இன்டர்னல் ஸ்டேட், நமக்குள்ள இருக்க விஷயம். வெளி உலகத்தை சார்ந்தெல்லாம் அது இல்ல. வெளியே நடக்கிற விஷயத்த நம்ம ஏத்துக்கிறத பொறுத்துதான் நம்ம சந்தோஷமும் வருத்தமும் அடங்கியிருக்கு. சரியான சிந்தனை முறை இருந்தா, நல்ல நடத்தைகள் இருந்தா கண்டிப்பா எல்லா தனி மனுஷனும் சந்தோஷத்தை உருவாக்கி நல்ல சூழலை அமைச்சுக்க முடியும். நம்ம மனநிலை சரியா இருக்குன்னா அதுக்கு நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் தான் முக்கிய காரணம். பல பேரு பல கதைகளை சொல்லுவாங்க, பல கிளாஸஸ் எடுப்பாங்க. அது எல்லாமே நமக்குள்ள இருக்க இயற்கையான உள்ளுணர்வுகளை சப்ரஸ் பண்ணும். சோ நம்ம உண்மையா என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கிறது வெளியே தெரியாம மத்தவங்க சொல்றத வச்சு ஃபேக்கான ஒரு லேயரை போட்டு வச்சுப்போம். விளையாட்டுத்தனமா இருக்கிறது, ஜோக் அடிக்கிறது இதெல்லாமே பாசிட்டிவான விஷயம்தான். ஆனா சிலருக்கு இதெல்லாம் செய்யவே கூடாது, எப்பவுமே ப்ரொஃபஷனலா இருக்கணும்னு காமெடி பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம சிரிச்சு பேசி ஜாலியா தான் இருக்கணும். நம்ம இந்த வாழ்க்கைய இந்த நொடி முழுசா வாழணும். காதல், இரக்கம், அன்பு இதெல்லாத்தையும் பயிற்சி பண்ணணும். அதுதான் முழுமையான சந்தோஷத்தை கொடுக்கும், வாழ்க்கையில திருப்தியை கொடுக்கும். பல ரிலிஜியஸ் டீச்சிங்ஸ்ல கூட பயமுறுத்த தான் செய்யறாங்க. அதனால வருத்தம் தான் கிடைக்கும். கொண்டாட்டம், பாசிட்டிவிட்டி இதெல்லாமே மனுஷனோட நல்லதுக்கு தான். இப்ப இருக்க பிலாசபி படி நம்ம கொண்டாடணும், என்ஜாய் பண்ணணும், சிரிக்கணும். இதுதான் நம்மள உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் வலுவா வச்சுக்கும். இதெல்லாம் நார்மல் தான். எல்லாரும் அமைதியா இருக்காங்க, நீங்க மட்டும் சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னா அது அப்நார்மல் கிடையாது. உண்மையான மதம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்குள்ள நார்மலான விஷயங்களை என்ஜாய் பண்ண வச்சு கடவுள் கிட்ட நெருக்கமா நம்மள கொண்டு போகணும். பாசிட்டிவான விஷயங்கள் தான் நமக்கு வெற்றியை கொடுத்து திறமசாலியா மாத்தும். சோ என்ஜாய் பண்ணுங்க. வாழ்க்கை அப்படிங்கிற இந்த அழகான விளையாட்டை என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. நல்லதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பாசிட்டிவான கேமை விளையாடணும். ஒளிஞ்சிருக்க சந்தோஷம் அப்படிங்கிற ரகசியத்தை நம்ம வெளிக்கொண்டு வரணும். அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான விஷயத்த பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஆந்திர பிரதேஷ்ல லேபாக்ஷி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வீரபத்ரா கோவில்ல இருக்க ஒரு தூணை ஹேங்கிங் பில்லர்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த தூண் தரையோட ஒட்டி கட்டமைக்கப்பட்டிருக்காதான், அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குமா. தொல்லியல் ஆய்வாளர்கள், என்ஜினியர்ஸ் இப்படி நிறைய பேருக்கு கூட இதுக்கான காரணம் தெரியல. இது ஏன் கட்டப்பட்டுச்சு, எப்படி இது தரைய தொடாம கட்டினாங்க அப்படின்னு நிறைய மர்மங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ரகசியமா தான் இருக்கு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 4. டிஸ்கரேஜ்மெண்ட் இஸ் a disease. How to cure it. என்கரேஜ் பண்ணாம கூட இருக்கலாம், ஆனா டிஸ்கரேஜ் பண்ணி இருக்க நம்பிக்கையும் உடைக்க கூடாது. இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அழிக்க முடியாத ஒரு நோயினே சொல்லலாம். நியூயார்க் சிட்டில ஒவ்வொரு வருஷமும் 860 ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் சூசைட் பண்ணிக்கிறாங்களா. ஒரே ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 235 மக்கள்ல ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாருமே தன்னைத்தானே கொல்ல துணிஞ்சவங்க தான். இங்க மட்டும் இல்ல, பெரிய பெரிய சிட்டிஸ்ல எல்லாம் கூட இந்த சூசைட் நிறையவே நடக்குது. யூஎஸ்ல 15,000க்கும் மேல ஆட்கள் சூசைட் பண்றாங்க. இந்த உலகத்தை கணக்கு பண்ணி பார்த்தா லட்சம் கோடின்னு போய்கிட்டே இருக்கு. இந்த பூமியில ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஒருத்தர் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. இது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கைங்கிறது ப்ரெஷியஸான ஒண்ணு. ஆனா ஏன் எல்லாரும் தன்னோட வாழ்க்கையவே முடிச்சுக்க பாக்குறாங்க? என்ன காரணம் இதுக்கு? ஏன்னா அவங்க டிஸ்கரேஜ் பண்ணப்படுறாங்க. இந்த ஊக்கமின்மை தான் சூசைடுக்கான முக்கிய காரணம்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஒரு இசையமைப்பாளர் என்ன எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்றாங்கன்னு சொல்லி சூசைட் பண்றாரு. ஏன்னா அவர் நினைச்ச வயலின் அவரால வாங்க முடியல. அவருக்கு அவர் நினைச்ச வெற்றி கிடைக்கல. பயம்தான் நிறைஞ்சிருந்தது. அவர் ஆசைப்பட்ட வயலினும் ரேரான ஒண்ணு, பட் அது கிடைக்கலன்னு வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாரு. இது நம்ம தினமும் கண்ணால பார்க்கக்கூடிய பல பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஊக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு நோய் மாதிரி எல்லார்கிட்டயுமே காலகாலமா இது வாழ்ந்துட்டு தான் இருக்கு.
பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட இந்த சின்ன விமர்சனங்களால கிவ் அப் பண்ணிடுறாங்க. என்னால இதை செய்ய முடியலையேன்னு சோர்ந்து போயிடுறாங்க. மனுஷனோட மிகப்பெரிய எதிரியே இந்த ஊக்கமின்மைதான். இது ஒரு சாபம் மாதிரி. இந்த சாபத்தை அழிக்க எந்த தீர்வும் இல்ல. ரேசிசம்னால பலரை அழிச்சிருக்குது. பல பேரோட கரியரையே நாசம் பண்ணிருக்கு. பல பேரோட பசிக்கு காரணமா இருந்திருக்கு. நிறைய கிரியேட்டிவ் பவரை நாசம் பண்ணிருக்கு. இது ஒரு வியாதி. இந்த வியாதி பிரபஞ்சத்துல இருக்க எல்லார்கிட்டயும் ஏதோ ஒரு ரூபத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. சிலர் இதனால நிறைய பாதிக்கப்படுறாங்க, சிலர் கம்மியா பாதிக்கப்படுறாங்க. ஆனா எல்லாரும் இதனால பாதிக்கப்பட்டவங்களா தான் இருக்காங்க. இந்த ஊக்கமின்மை அப்படிங்கிறது ஆயுதம் மாதிரி. சில மக்கள் இதை ஆயுதமா வச்சு உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அது பவர்ஃபுல்லானதாவும் இருக்கும். நம்மள நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிருப்போம். உன்னால இதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு எத்தனை பேர் டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க. நாமளும் ஐயோ அம்மான்னு தலையில அடிச்சுக்கிறோம். இத காரணம் காட்டி முன் வச்ச கால பின்னாடி எடுத்து வைக்கிறோம். மோஸ்டா இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் நமக்குள்ள இருந்துதான் வரும். இதுதான் குற்றங்கள், வறுமை, இப்படி எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. நேரடியா இது வறுமைக்கு காரணமா இல்லனாலும் நம்மளோட திறமைகளை சப்ரஸ் பண்ணி இது இன்டெரக்டா ஒரு காரணமா இருக்கு. இந்த ஊக்கமின்மை ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவனோட மைண்ட் ஃபுல்லாவே சந்தேகமும் பயமும் தான் நிறைஞ்சிருக்கும். தைரியம் தான் நம்மளோட பலமே. அதுதான் எல்லாத்துக்கும் தலைவனும் கூட. நம்ம டிஸ்கரேஜ் மட்டுமே பண்ணப்பட்டா அப்படியே இருந்துட வேண்டியதுதான். வாழ்க்கை கீழே வேணா போகுமே தவிர மேல நோக்கி நகரவே செய்யாது. இது ஒரு மனநோய் தான். அம்மை நோய், டைஃபாய்டு எல்லாம் மாதிரி இதுவும் ஒரு நோய் தான். மத்த எல்லாத்தையும் விட இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் ஏன் மோசமானதுன்னா, ஈஸியா இது நம்மள குற்றம் செய்ய தூண்டும். இல்லனா இது குடிக்க வைக்கும். குடிய கையில எடுத்தாலே போதும், அதுக்கு அடிக்ட் ஆகிட்டா வாழ்க்கை ரொம்ப மோசமாகிடும். திருடுனதுக்காக ஜெயில அடைக்கப்பட்ட ஒருத்தரோட லெட்டரை ஆத்தர் இந்த சாப்டர்ல பதிவு செய்யறாரு. நம்ம டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டோம்னா பயத்தை தாண்டி பதட்டத்தை தாண்டி எதை வேணா செய்யறதுக்கு முன் வருவோம். நம்ம மைண்ட் எப்போ நெகட்டிவா இருக்கோ அப்ப நம்ம கோழையா தான் இருப்போம். இவரும் ரொம்ப நாள் வேலை இல்லாம இருந்திருக்காரு. பல கஷ்டங்களை சந்திச்சுட்டே இருக்காரு. சுத்தி வரும் டிஸ்கரேஜ்மெண்ட் தான். சோ துணிஞ்சு புக்ஸ் ஆஃப் வெல்ஸ் ஃபார்கோ எக்ஸ்பிரஸ் மணி ஆர்டர்ஸ் எல்லாம் திருடுறாரு. சோ இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவருக்கு இது ஒரு வார்னிங் மாதிரி தான். தான் தப்பு செஞ்சோன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம சரியான பாதையை சூஸ் பண்றதை விட தவறான பாதையை சூஸ் பண்றது ஈஸியா இருக்கு. தவறான பாதையை சூஸ் பண்ணதான் நமக்கு தைரியம் வருது. இந்த தவறுகள் எல்லாம் உணர்ந்து தன்னோட வாழ்க்கைய மாத்திக்க முயற்சி பண்றாரு. ஜெயில இருந்தும் வெளியே வராரு. புரிதலோட வாழ்க்கைய நல்லாவே நடத்துறாரு. இன்னொருத்தருக்கு பிசினஸ்ல பிரச்சனை. அவ்வளவுதான், பிசினஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச ஒரு நாள் பெஞ்ச்ல உட்காந்து பிசினஸ இழுத்து மூடிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கப்போ அவருக்கு ஏகப்பட்ட சிந்தனைகள் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. சடனா ஒருத்தர் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அவரு செம குடிகாரரா இருக்காரு. அவருக்கு தெரியுது இவர் ஏதோ குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கிறது. இவரும் அந்த குடிகாரரை பார்த்து, ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் உன்னோட நிலைமை இப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த குடிகாரரும் அவர் கேட்ட கொஸ்டனுக்கு பதில் சொல்லாம, உனக்கு என்ன பிரச்சனை, நீ எந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. உடனே அவரு, அட போப்பா, எனக்கு பிசினஸ்ல பிரச்சனை, என் பிசினஸே நாசமா போச்சு, என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல உட்கார்ந்தவர் அவரோட கண்ணை பார்த்து, ஏன் நண்பா, என்னோட உன்னை கம்பேர் பண்ணி பாரு, நீ எவ்வளவு பெரிய பணக்கார, உனக்கு இன்னுமே இளமை இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, பலம் இருக்கு, நீ வாழறதுக்கு உன்ட்ட எல்லாமே இருக்கு. ஊக்கமின்மைக்கு இடமே கொடுக்காத. அதுதான் என் வாழ்க்கை கெடுத்து என்னை இந்த நிலைமைக்கு உட்கார வச்சிருக்கு. நான் ஒரு காலத்துல நல்லா படிச்சவன் தான், நல்ல பணக்காரனா செல்வ செழிப்போட இருந்தேன். கொஞ்ச வருடங்கள் முன்னாடி எனக்கு பிசினஸ்ல பிரச்சனை. அப்ப வந்த டிஸ்கரேஜ்மெண்ட்னால தான் நான் இப்ப இப்படி இருக்கேன். அதே பிரச்சனையை தான் நீ இப்ப ஃபேஸ் பண்ற. இந்த விஸ்கி எனக்கு ஹெல்ப் பண்ணும்னு நான் நினைச்சேன். ஆனா இது டெம்பரரி தான். இதுக்கு நான் அடிமையாகி குடிபோதை அப்படிங்கிற இன்னொரு பெரிய பிரச்சனைக்குள்ள போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா பழைய ஃபீல் எனக்கு மாறவே இல்ல. இதுக்கு முன்னாடி நான் குடிச்சதே இல்ல. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டில கையில எடுத்தப்போ என் மனக்காயத்துக்கு மருந்து மாதிரி அது ஃபீல் ஆச்சு. இதுதான் எனக்கு தைரியத்தை கொடுக்கும், பலத்தை கொடுக்கும், வாழ்க்கையே மாத்தோம் நான் நினைச்சேன். ஆனா இது மிகப்பெரிய போய். இருக்க இருக்க இன்னும் வேணும்னு நான் நல்லா குடிக்க ஆரம்பிச்சேன். இதோட விளைவுகள் புரியறதுக்கு முன்னாடியே முழு குடிகாரனாவே மாறிட்டேன். எத்தனையோ முறை குடிய விடலான்னு முயற்சி பண்ணேன். ஆனா இப்ப வர என்னால முடியல. இது இல்லாம வாழ்க்கைய வாழ ரொம்ப கஷ்டமா இருக்கு. பலவீனமாயிட்டேன். பழையபடி வாழ நினைச்சாலும் இந்த குடி என்ன விட மாட்டேங்குது. என்ன பாரு, நான் ஒரு கோழை. எந்த நம்பிக்கையும் இல்லாம எந்த எதிர்காலமும் இல்லாம இருக்கேன். ஆனா உனக்கு இப்ப எல்லாமே இருக்கு. எதை நினைச்சு நீ வருத்தப்படாத. எந்த தப்பும் நீ பண்ணல. இப்போ இந்த நிமிஷம் இத தோல்வியா நினைச்சு நீ குவிட் பண்ணாதான் பிரச்சனை. ஃபெயிலியர் வரதான் செய்யும். அதையும் கொண்டாட பழகிக்கோ. இன்னைக்கு உலகத்துல பெரிய மனுஷனா உயர்ந்து நிக்கிற எல்லாரும் இந்த தோல்விகளை தான் படிக்கட்டுகளா மாத்திருக்காங்க. தோல்விங்கிறது குற்றம் இல்ல, நீ வச்சிருக்க லோ எய்ம் தான் மிகப்பெரிய குற்றம். இந்த கதையை கேட்ட அவரு செம்ம இம்ப்ரெஸ் ஆனாரு. அந்த நேரத்துல நல்ல வேளை நீ வந்து எனக்கு உதவி பண்ண அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஞானோதயம் கிடைச்சது. சந்தோஷமே இல்லாம உட்கார்ந்துருக்க இந்த குடிகாரனால இன்னும் என்னோட வாழ்க்கை அழகா பார்க்க முடியுதுன்னா, அவனால வாய்ப்புகளை பார்க்க முடியுதுன்னா, அப்போ எனக்காக ஏதோ ஒண்ணு காத்திருக்கு. அதை நான் செய்யணும். இத புரிஞ்சுக்கிட்ட அவரு இப்ப பெரிய ஆளாவே இருக்காரு. பெரிய பணக்காரனா மாறி இருக்காரு. சோ டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படிங்கறது நம்ம ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடியே பெரிய டேமேஜை ஏற்படுத்திரும். நம்ம சந்தோஷம், திறமை இதெல்லாத்துக்கும் மிகப்பெரிய எதிரி அது. யார் செஞ்ச நல்ல ஒர்க்கையுமே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எல்லாத்துலயுமே எஃபர்ட்னு ஒண்ணு இருக்கு.
எல்லாத்துலயுமே திறமை ஒளிஞ்சிருக்கு. எப்போ நமக்குள்ள ஊக்கமின்மையை நம்ம கொண்டு வரோமோ, சந்தோஷம், கொண்டாட்டம், நிம்மதி இப்படி மத்த எல்லாமே டிப்ரெஷனுக்கு போயிடும். தன்னோட சக்தி அது இழந்துரும். எதுவுமே ஒன்னா கோஆர்டினேஷனோட செயல்படாது. டீம் ஒர்க் பண்ணாது. நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டோம். பேரலைஸ் ஆயிடுவோம். மொத்த மென்டாலிட்டியுமே மாறிடும். எல்லாமே நமக்கு எதிரியா தெரியும். இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை நீங்க வாழ்க்கையில இருந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பல டிவோர்ஸ் கேசஸ் நடக்குது. கேர்ள்ஸ் எல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டு ஏதோ முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் இப்ப பல டிவோர்ஸ் நடக்குது. பல பெண்கள் தனக்கு இவ்ளோ கொடுமைகள் நடந்திருக்குன்னு அதோட வருத்தத்துல மூழ்கி ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு பட்டுன்னு முடிவெடுத்துருவாங்க. சில பசங்களும் அம்மா வாழ்ந்திருப்பாங்க, அப்பா வாழ்ந்திருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு காரணத்துக்காக சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ நினைப்பாங்க. ஆனா யோசிக்காம தவறான முடிவெடுத்து அந்த சூழ்நிலைக்குள்ளேயே சிக்கிப்பாங்க. எல்லாத்துக்குமே அடித்தளமே டிஸ்கரேஜ்மெண்ட் தான். கடுமையான வலியில இருந்தாலும் கடுமையான வருத்தத்துல இருந்தாலும் நம்ம எதிர்காலம் கஷ்டத்துல இருக்க கூடாது அப்படிங்கறதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அத சவால் நிறைஞ்சதா மாத்தணும். எந்த வகையான பெயின் வந்தாலும் அத சவாலா எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். மனுஷனோட வாழ்க்கையில பல விஷயங்கள் நடக்கும். பல கஷ்டங்கள் வரும், கொண்டாட்டங்கள் வரும். ஒரு புயல் வந்தா எப்படி வானம் கிளியர் ஆகுமோ அதே மாதிரிதான் வாழ்க்கையிலுமே புயல் வருதுன்னா அது நம்ம லைஃப கிளியர் பண்ணும். நம்மளால செய்ய முடிஞ்சதை செய்ய வைக்கிற ஒருத்தர் தான் நமக்கு தேவை. யார் நம்மள டிஸ்கரேஜ் பண்றாங்களோ அவங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவங்க எல்லாம் நம்மளோட வாழ்க்கையோட நெகட்டிவான மனிதர்கள். நம்ம கையில தான் எல்லா நேரமும் இருக்கு. நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. தலையை தூக்கி முன்னேறி நடக்க ஆரம்பிங்க. தேவையில்லாத விஷயங்களை விட்டுருங்க. இந்த டிஸ்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிற எதிரி நமக்கு தேவையில்லாதது. ஆபத்துல இருக்கப்பதான் இந்த ஊக்கமின்மைகள்லாம் கொண்டாட்டமா இருக்கும். ஆனா இது உள்ள வரவே விடக்கூடாது. இது உள்ள வர விட்டுட்டா எல்லாமே போயிடும். நம்ம மேல விமர்சனங்கள் வந்தா அதுக்கு 2 ஆட்டிடியூட் தான் மெயின். ஒன்னு கீழே விழுந்தாலும் எழுந்து வளர்ச்சியை நோக்கி போறது. இன்னொன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்றது. இதுல எந்த ஆட்டிடியூட நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னு உங்க கையில தான் இருக்கு. அஃபர்மேஷன்ஸை வச்சு நம்மளால ஸ்ட்ராங்கான கனெக்ஷனை உருவாக்க முடியும். பயம், போதாமை இப்படி எல்லா உணர்வுகள்ல இருந்தும் எதிர்த்து வர முடியும். வாழ்க்கையோட சவால்களை தைரியத்தோடையும் உறுதியோடையும் ஃபேஸ் பண்ணணும். பாசிட்டிவா சிந்திச்சாதான் வாழ்க்கையை நம்ம நினைச்ச மாதிரி அழகா வடிவமைக்க முடியும். கெட்ட நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் பாசிட்டிவ் விஷயங்களான தைரியம், வெற்றி இதெல்லாம் வச்சு ரீப்ளேஸ் பண்ண கத்துக்கணும். அப்பதான் நம்மளோட நல்ல உணர்வுகள் எல்லாம் வாழ்க்கையவே மாத்தும். சோ இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை வாழ்க்கையில இருந்து துரத்திருங்க. அதுதான் நல்லது. வாழ்க்கையோட சவால்களை நினைச்சு பயப்பட வேண்டாம். எதிர்த்து போராடுறது நல்லது. பாசிட்டிவிட்டிய உள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் நமக்கு பலமும் அன்பும் நிறைய கிடைக்கும். அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கலாம். டெல்லியில குதுப் காம்ப்ளெக்ஸ்ல ஒரு அயன் பில்லர் இருக்கு. இத கட்டி 1200 வருடங்களுக்கு மேல ஆகுது. ஆனா இன்னைய வரைக்குமே அந்த அயன் பில்லர் துருப்பிடிக்காம வலுவா இருக்கு. எந்த கிராக்கும் அதுல இல்ல. எப்படி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அது துருப்பிடிக்காம பக்கா கண்டிஷன்ல இருக்குன்னு ஆராய்ச்சிகள் இப்ப வர போயிட்டு தான் இருக்கு. அறிவியல் ரீதியா கூட இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ கொடுக்க முடியல. அடுத்ததா சாப்டர் நம்பர் 5, The Force That Moves Mountains. நம்ம கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு. அது மலைகளையும் கடக்கக்கூடியது. அதுதான் நம்பிக்கை. நம்ம நம்பணும். எல்லாமே பாசிபிள்னு நம்பணும். இது நடக்காது அப்படின்னு ஒருத்தன் நம்புறானா அவன் பலவீனமானவன் தான். நம்ம நம்பிக்கையை எதுவும் உடைக்க கூடாது. நம்ம வெற்றிக்கு காரணமா இந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கையை வலுவா பிடிச்சுக்கோங்க. அது உங்க வாழ்க்கையோட அடித்தளமா மாத்திக்கோங்க. இது நம்மளோட திறன்களை அதிகப்படுத்தும். நம்மள கண்ணை மூடி மலையளவு கஷ்டங்களையும் கடக்க வைக்கும். இம்பாசிபிளான ஒரு விஷயத்த நடத்தி காட்டுறதே இந்த நம்பிக்கை, அதாவது ஃபெய்த் தான். கடவுள் மேல இருக்க நம்பிக்கை, நம்ம மேல நமக்கு இருக்க நம்பிக்கை, இதுதான் எல்லாத்தையுமே பாசிபிளா மாத்துது. நம்ம பலம் வச்சு இல்ல நம்மளோட பலவீனத்தை வச்சுதான் நம்மளே மெஷர் பண்ணிக்கிறோம். நம்ம அடையணும்னு நினைக்கிற எல்லாத்துக்கும் ஃபெய்த் தான் அடித்தளமே. ஃபெய்த் அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெற்றியை பெரிய அளவுல அடைய முடியும். இப்ப இருக்க ஒரு வெற்றியாளரை நீங்களே சூஸ் பண்ணி அவங்கள அனலைஸ் பண்ணி பாருங்க. அவங்களுக்குள்ள இருக்க ஃபெய்த் என்னன்னு உங்களுக்கு புரிய வரும். ஃபெய்த் அப்படிங்கறது மனுஷனுக்கும் கடவுளுக்கும் இடையில இருக்க கனெக்ஷன். இது மனுஷனோட பலம். அவன் வெற்றி அடைறதுக்கான எல்லாத்தையுமே இந்த ஃபெய்த் தான் கொடுக்குது. தான் நினைச்சதை செய்ய முடிஞ்சும் செய்யாம இருக்கவங்க கிட்ட ஃபெய்த் இருக்காது. ஃபெய்த் இல்லாதது தான் அதுக்கான முக்கிய காரணமே. நமக்குள்ள கிரேட்டான ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். அவன் கிட்ட போக முடியும்னு நம்ம நம்பினதே இல்ல. ஆனா ஒன்ஸ் அந்த சக்தியை புரிஞ்சு நம்ம போயிட்டோம், அவனோட லிங்கை உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சதை அடையறதுக்கான பலம் கண்டிப்பா கிடைக்கும். கடவுளோட நம்ம எப்படி கனெக்ஷனை உருவாக்குறோம்? இந்த ஃபெய்த்தை வச்சுதான். இந்த கனெக்ஷனை நம்மளால உருவாக்க முடியலன்னா தன்னம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிரும். நம்ம பிரேயர்ஸுக்கு பதில் கிடைக்காது. நம்ம எஃபர்ட்ஸ் எல்லாம் பிரயோஜனம் இல்லாம போயிடும். நம்ம மொத்தமா நெகட்டிவ் ஆயிடும். நினைச்சதை அடைய முடியாத இம்பாசிபிளான சிச்சுவேஷன் உருவாகிடும். நெகட்டிவான மைண்ட், சந்தேகப்படக்கூடிய மைண்ட், இதெல்லாமே பயத்தினால உருவாக்கப்பட்டிருக்கும். சோ எந்த வெற்றியும் கிடைக்காது. எந்த சாம்ராஜ்யத்தையுமே நம்மளால கட்டமைக்க முடியாது. நம்மள நம்பணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை நம்ம நம்பணும். எந்த ஃபெய்த்தும் இல்லாம இருக்க ஒருத்தனுக்கும் தான் விதியை நம்புறவன், தான் நம்பிக்கை மேல கேள்வி எழுப்பாதவன், தன்னோட திறமைகளை நம்புறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தன் வெற்றியை நோக்கி பயணிப்பான், இன்னொருத்தன் தோல்வியை நோக்கி பயணிப்பான். யார் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க தான் இம்பாசிபிள் அப்படிங்கிற விஷயத்தையும் பாசிபிள் ஆக்கி அடைஞ்சிருக்காங்க.
ஆத்தருக்கு ஒரு பொண்ணு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. எனக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்ல. நான் எந்த வெற்றியும் அடையறதே இல்ல. நான் துரதிருஷ்டசாலி. நான் ஒரு முட்டாள், மக்கு. நான் எப்பவுமே தப்பு மட்டும்தான் பண்றேன். எது செஞ்சாலும் தப்பாதான் போய் முடியுது. நான் தோத்து போறேன். என் மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல. எனக்கு இனி அந்த நம்பிக்கை வரவும் செய்யாது. நான் பயப்படுறேன் அப்படின்னு எழுதுறாங்க. ஏன் இந்த பொண்ணால தான் நினைச்சதை அடைய முடியல? அவங்களோட மென்டல் ஆட்டிடியூட் தான் அவங்க பிரச்சனைக்கான மெயின் காரணமே. அவங்கள மாதிரி மைண்ட் செட் வச்சுக்கிட்டு யாராலையும் ஜெயிக்க முடியாது. நம்ம ஒரு விஷயத்த அடையணும்னா அதுக்கு மைண்ட் செட் தான் ரொம்ப முக்கியம். எல்லா வெற்றியும் நம்ம மைண்ட்ல இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்குது. என்னால முடியாதுன்னு நான் நினைக்கிறப்போ இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலுமே அதால கூட நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி ஜெயிக்க வைக்க முடியாது. நம்ம நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்க வரைக்கும் நம்மள எந்த கொம்பனாலையும் வந்து ஜெயிக்க வைக்க முடியாது. என்னைக்கு என்னால முடியும்னு நம்ம நினைக்கிறோமோ அப்பதான் நமக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். நிறைய மக்கள் தான் மேல ஃபெய்த் வைக்காததுனாலதான் தன்னோட வாழ்க்கையவே வீணடிச்சுக்கிறாங்க. இப்போவும் சரி எப்பவும் சரி தான் பெரிய ஆளா வருவேன்னு யாரு நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. நம்பிக்கை வைக்கிறதும் ஒரு வகையில திறமை தான். அந்த திறமைய பேக்கப் பண்ணி தன்னம்பிக்கைய வளர்த்துதான் நினைச்சதை அடைய முடியும். வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நம்மள ஜெயிக்க வைக்கக்கூடிய சக்தி நமக்குள்ள இருக்குன்னு நம்பணும். வெற்றிய நினைச்சு முழு தன்னம்பிக்கையோட இருக்கணும். செல்ஃப் ஃபெய்த் ரொம்ப வலுவா இருக்கணும். நம்மள நாமே நம்பணும். மனசார எல்லாமே செய்யணும். ஜேன் ஆடம்ஸ்னு ஒருத்தங்க காலேஜ முடிச்சுட்டு போறப்போ அவங்களோட உடல் நலம் ரொம்ப மோசமாயிடுது. எல்லா டாக்டர்ஸும் அவ்வளவுதான், உங்களுக்கு இனி 6 மாசம்தான் இருக்கு, கொஞ்ச நாள் தான் நீங்க உயிர் வாழ்வீங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு ஆடம்ஸும் ஓகே, நான் அந்த 6 மாசத்தை இந்த ஹியூமனிட்டிக்குன்னு செய்ய நினைச்சதை செய்ய யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சமூகத்துக்கு நிறைய பண்ணாங்க, ஹியூமனிட்டிக்காக எல்லாமே பண்ணாங்க. ஆனா வெறும் 6 மாசம் மட்டும் அவங்க வாழல, ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. இந்த 6 மாசத்தை அவங்க டிப்ரெஷனா பார்க்கல, தனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பா பார்த்தாங்க. அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை தான் அவங்கள நீண்ட நாள் வாழ வச்சு நிறைய நல்லதையும் செய்ய வச்சிருக்கு. ஃபெய்த் இல்லாததுதான் மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும். மனசார எதுவும் செய்யாம எண்ணங்களால டிஸ்கரேஜ் பண்ணப்பட்டு தோல்விக்கு ஆளாகிட்டு இருக்க ஒருத்தரால எப்படி தான் நினைச்சதெல்லாம் அடைய முடியும்? ஒரு சம்பவம் நடந்தா அதுக்கான காரணம் கண்டிப்பா இருக்கும். காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. வெற்றிங்கிறது என்னைக்குமே நம்பிக்கைக்கு மேல உயர முடியாது. நம்பிக்கையை சார்ந்துதான் வெற்றி இருக்கு. நம்ம சிந்திக்கிறத வச்சுதான் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே அடங்கியிருக்கு. சிந்தனை பாசிட்டிவா இருந்து ஸ்ட்ராங்கா இருந்தா நம்மளால நினைச்சதை அடைய முடியும். ஹிப்னாட்டிசம் மூலமா நம்ம ஆழ்மனசை அடக்கி யார வேணாலுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஹிப்னாட்டிஸ்ட் நினைச்சிருந்தா ஷேக்ஸ்பியர் மாதிரி கிரேட் பீப்புள தன்னை முட்டாள்னு நம்ப வச்சிருக்க முடியும். நமக்குள்ள இருக்க அந்த பவருக்கு எல்லா திறமையும் இருக்கு. ஒருத்தனை முட்டாள்னு நம்ம நம்ப வச்சுட்டா போதும், அவனா புரிஞ்சு தனக்கு ஃபெய்த் இருக்கு, தன்னம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் அவனால எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. அவனுக்குள்ள இருக்க பவர் ஈஸியா அவனுக்கு கட்டுப்படும். அவன் சொல்றதெல்லாம் கேட்கும். ஹிப்னாட்டிஸ்ட் தான் அதை செய்யணும்னு இல்ல, நாமளே செய்யலாம். நாமளே ஆழ்மனசுக்குள்ள புகுந்து அந்த சக்தியை முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியும். கிலோ கணக்குல தூக்குற மாதிரி நம்ம தசைகளை ட்ரெயின் பண்றோமே, அதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம மைண்ட்ல இருந்து வரக்கூடிய சக்தி தான் அது. நிறைய அத்லீட்ஸுக்கு மைண்ட் பவர் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஏன், நம்ம தசைகளை தனியா கூட நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் மைண்ட் நினைச்சா. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரு ஆக்சிடென்ட்ல அத்லீட்டோட கையில இருந்து எடுக்கப்பட்ட தசையை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ நார்மலா 50 பவுண்ட்ஸ் வெயிட்ட தூக்குற தசை சாகிறதுக்கு முன்னாடி அது கிட்டத்தட்ட 100 பவுண்ட் வெயிட்ட தூக்கிருக்கான். இது எப்படி? அந்த அத்லீட்டோட தன்னம்பிக்கை தான் இதுக்கு காரணம். அவரோட நம்பிக்கை தான் எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்து டபுள் மடங்கு வெயிட்ட தூக்க வச்சிருக்கு. சோ நம்ம நம்பிக்கையோட சைஸ் அதிகமானா நம்ம எந்த சைஸ் வெயிட்ட வேணாலும் தூக்க முடியும். நம்ம ஃபெய்த் பெருசா இருந்தா நாமளும் பெரிய ஆணா பெரிய பொண்ணா தான் இருப்போம். நார்மலை விட இன்னும் வேகமா கடவுள் கிட்ட நம்ம நெருங்குவோம். நிறைய மக்கள் தன்னோட ட்ரீம், எய்ம் இது எல்லாத்தையும் ரியாலிட்டியை பேஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. சும்மா கற்பனையில பொய்யான கனவு மட்டும் காணுவாங்க. இவங்கெல்லாம் தங்களோட மிஷனை சீரியஸா எடுத்துக்கல. முழுசா முன்னேறவும் முடியாது இவங்களால. நீங்க நம்புற கடவுளோ யூனிவர்ஸோ ஒரு பிளான் போட்டிருப்பாங்க. அவங்களோட பிளான் தான் இங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் ஒவ்வொரு ரோல் இந்த விளையாட்டுல கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விளையாட்டை தான் நம்ம இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சும்மா நம்மள தூக்கி வீசிடல, நீ இப்போ சுதந்திரமா என்ன வேணா பண்ணிக்கோன்னு பிரபஞ்சத்துல ஒரு மூலையில உட்கார. நமக்கும் சில பொறுப்புகள் இருக்கு, சில கடமைகள் இருக்கு. அதை செய்யறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். நமக்கும் நம்மள படைச்ச கடவுளுக்கும் இப்ப வர கனெக்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கான பேர் தான் ஃபெய்த். ஆப்ரஹாம் லிங்கன் நல்ல மரியாதைக்குரிய ஒரு மனிதன். பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் நடக்க ஆரம்பிக்குது. அப்ப அவர் தன்னைத்தானே இந்த தேசத்தோட தலைவன் ஆக்கிக்கணும்னு முன் வந்தாரு. யாரா இந்த பெரிய போஸ்டுக்கு செட் ஆவான்னு மத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் தேடிக்கிட்டு இருந்தப்போ ஆப்ரஹாம் லிங்கன் போய், ஏன் என்ன நாமினேட் பண்ண மாட்டீங்க? இந்த தேசத்தை வழி நடத்த எனக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்கு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான சக்தி எனக்குள்ள இருக்கு. சோ நான் கண்டிப்பா செலக்ட் ஆவேன் இந்த எலெக்ஷன்னு சொல்றாரு. லிங்கனோட மோட்டிவ் ரொம்ப சரியா இருந்துச்சு. ஆழமான நம்பிக்கையும் அவருக்கு இருந்துச்சு. அதுதான் அவருக்கு சக்சஸையும் கொடுத்துச்சு. வரலாறை உருவாக்குன நிறைய பேரு தன்னோட வாழ்க்கையில நம்பிக்கையை தான் ஊன்றுகோலா வச்சிருந்தாங்க. தன்னோட விஷனை நம்பினாங்க. அவங்களுக்கு என்ன ரோல் கொடுக்கப்பட்டுச்சோ அதை கரெக்டா ப்ளே பண்ணாங்க. தன்னோட எய்ம் மேல முழு நம்பிக்கை வச்சாங்க. இந்த உலகத்துல ஜெயிச்ச நிறைய மக்கள் சிறந்த நம்பிக்கையாளர்களா தான் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வெற்றியாளர்களோட நம்பிக்கைக்குள்ள நம்ம பெரிய சக்தியை பார்க்க முடியும்.
நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். தன்னோட விதி மேல நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய மக்கள் நமக்கு மரியாதை கொடுப்பாங்க. யாரெல்லாம் நம்பிக்கையோட இருக்காங்களோ அவங்கெல்லாம் தன்னோட பகுதிய இந்த உலகத்துல நடிச்சு காட்ட இந்த உலகமே வழி நடத்தும். அவங்கள மொத்தமாவே கைட் பண்ணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும் என்ன சிக்கல் வந்தாலும் ஒருத்தன் தன்னோட இலக்க மறக்கவே மாட்டான். ஏன் கொலம்பஸ் எப்படி இந்தியாவுக்கு ரூட் கண்டுபிடிச்சாரு? அவரோட பர்பஸ் எந்த சிச்சுவேஷன்லயுமே மாறலையே. எத்தனை குழப்பங்கள் இருந்தது, ஆனா அவரோட ஃபெய்த் தான் அவரை முழுசா தன்னோட கண்டுபிடிப்ப முடிவடைய வச்சிருக்கு. இந்த உலகத்துல இப்ப வரைக்கும் ஹிஸ்டரிய உருவாக்கின மக்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையோட வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அழுத்தமான ஒரு உண்மை. பியரி நார்த் போல கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ நம்பிக்கையோட இருந்தாங்க. ஒவ்வொரு முறை அதை கண்டுபிடிக்க முயற்சி செய்யறப்போ தோத்துதான் போனாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்தாங்க. எல்லா ரிசோர்ஸஸையும் இழக்க ஆரம்பிச்சாங்க. கப்பல் தொலைஞ்சது, கூட இருந்தவங்க காணாம போனாங்க. அவரோட நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் நடந்துச்சு. ஆனா அவங்க தடுமாறல, கண்டுபிடிச்சாங்க. நார்த் போல் பியரியோட மனசுல இருந்தது. அவரு தான் அதை கண்டுபிடிக்கணும்னு எழுதப்பட்டிருந்துச்சு. அவரை எந்த கவன சிதறலுமே இல்லாம நம்பிக்கையோட அதை கண்டும் பிடிச்சாரு. நம்ம நம்பிக்கைக்கு மலைய கூட நகர்த்தக்கூடிய சக்தி இருக்கு. இம்பாசிபிள் அப்படிங்கிற விஷயம் கூட இங்க பாசிபிள் ஆகும். இங்க சாதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்க பல மக்கள் பெரிய அளவு சாதனை மட்டும் இல்ல, அதுக்கும் அதிகமா அட்வான்ஸ்டா சாதிக்க முடியும். ஆத்தரோட ஒரு ஃப்ரெண்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. டெம்பரரியா ஒரு பொசிஷன் காலியா இருக்கு, அதுல நீங்க வந்து வேலை பாருங்கன்னு கூப்பிடுறாங்க. அவரோட தகுதிக்கு அதிகமான பொசிஷன் தான் அது. ஆனாலும் அவர் அதுக்கேத்த மாதிரியே பெரிய டியூட்டிஸ் எல்லாம் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டாரு. இவர் ரொம்ப வருஷமா கம்மி சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சடனா இவ்ளோ பெரிய பொசிஷன்ல உட்காருவாருன்னு அவரும் எதிர்பார்க்கல. முன்னாடி தன்னால இவ்ளோ செய்ய முடியும்னே அவர் நம்பல. அதுவே பெரிய ஃபெயிலியர் தான். இதனாலேயே சில சரியான பாதையில அவர் பயணிக்கல. எதையுமே அவர் ஆரம்பிக்கவும் விருப்பப்படல. இத்தனை நாள் அவர் தன்னம்பிக்கை இழந்துதான் இருந்தாரு. சடனா ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் அவர் நம்பிக்கை வெளியே வந்தது. அப்பதான் அவரோட திறமைய அவருக்கு புரிஞ்சுது. தன்னால இவ்வளவும் செய்ய முடியும்னு அவரோட திறமைகளை புரிஞ்ச அடுத்த நொடியில இருந்து தன்னம்பிக்கைய வலுவாக்கி நிறைய எஃபர்ட்ஸ் போட ஆரம்பிச்சாரு. தனக்கு இவ்வளவுதான் முடியும்னு அவர் நினைச்சதை விட பெரிய அளவுல சாதனைகளை செஞ்சாரு. நான் தோத்துட்டா என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு கேள்வி எத்தனையோ கரியரையே நாசம் பண்ணிருக்கு. எல்லாமே என்னால முடியும் அப்படிங்கிற தைரியம் ஒருத்தங்க நினைச்சதை விட பெரிய உயரத்துக்கு அவங்கள கொண்டு போய் நிறுத்தி இருக்கு. நம்ம இதுவரை செஞ்சதை விட பல மடங்கு எல்லையே இல்லாம நிறைய விஷயங்களை செய்ய முடியும். இதுக்கு ஒண்ணுதான் தேவை, அதுதான் ஃபெய்த். எப்ப ஒருத்தன் என்னால முடியும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறானோ அப்போதான் அவனுக்கு புது பலமே கிடைக்கும். நம்பிக்கை இருக்கிறதுனாலதான் நம்ம எந்த விஷயத்தையும் தொட முடியுது. நமக்குள்ள இருக்க பவருக்கான கதவை திறக்கிறது இந்த நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்க பவரை திறந்தாதான் பலம் அதிகமாகும். மனுஷனோட நம்பிக்கையை நம்ம அளந்துட்டோம்னா அவன் வாழ்க்கையோட வெற்றியையும் அளந்துட முடியும். மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு முக்கியம் இல்ல, நம்ம மனசுக்குள்ள நம்ம என்ன ஃபீல் பண்றோம், நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்க பாசிட்டிவா இருக்கீங்க நம்புறது தான் உங்களோட நம்பிக்கை இன்னுமே வலுவாக்கும். என்ன வகையான பலவீனங்கள் இருந்தாலும் சரி, குறைகள் இருந்தாலும் சரி, ஒருத்தன் கிட்ட இருக்க நம்பிக்கை போதும் அவன் கையில எடுத்த விஷயத்த செஞ்சு முடிக்க ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். மனுஷங்களை பத்தி படிக்கக்கூடிய இந்த சைக்காலஜிலேயே ஃபெய்த் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஃபெய்த் தான் நம்ம கிட்ட இருக்க இன்ஃபினிட் பவரும் கூட. எதிர்பாராத விஷயங்களை அது நடத்தி காட்டும். பல பாசிபிலிட்டிஸ்க்கான கதவுகள் அது திறந்து வைக்கும். உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பல கஷ்டங்கள் இருக்கும், பல தியாகங்கள் இருக்கும், பல வருட வலிகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இது எத்தனை கஷ்டமான சூழல் வந்தாலும் அதை தாங்கிக்க உதவுறது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபெய்த் தான். இந்த மனித இனமே நம்பிக்கையால தான் இவ்ளோ வளர்ச்சிய பார்த்திருக்கு. நம்பிக்கைங்கிறது ஒரு குரலா நமக்குள்ள சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது சொல்றத கேட்டாதான் நம்மளால எத்தனை கடினங்கள்னாலும் அதை கடந்து வாழ முடியும். தாராளமா அது சொல்றத கேட்கலாம். இதோட பவர் ரொம்ப சக்தி வாய்ந்தது. தன்னம்பிக்கை கம்மி ஆகுதுன்னா நம்ம பலவீனமாகுறோம், நம்ம மிஷனும் வீக் ஆகும். ஒரே ஒரு தடவை தனக்குள்ள இருக்க பவரோட கதவை நம்பிக்கைங்கிற ஆயுதத்தை வச்சு தட்டி எழுப்பிட்டோனா போதும், திரும்ப அவனுக்கு சந்தேகம் அப்படிங்கிற எண்ணமே வராது. ஒரு தடவை நம்பிக்கையினால வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்துட்டான்னா அவன் திரும்ப நான் ரெஸ்ட் எடுக்கணும், போதும் எனக்கு இதெல்லாம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டான். இந்த நம்பிக்கை தான் இன்னும் எனக்கு போராடணும், இன்னும் நான் சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தையே தூண்டும். ஃபெய்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்துல பல விஷயங்களை செயல்பட வச்சிருக்கு. பல மதங்களை உருவாக்குச்சு, பல பிலாசபிஸை கட்டமைச்சது. மனுஷனோட வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் அது காரணமா இருந்திருக்கு. எல்லா நேரமும் இந்த நம்பிக்கை, இந்த ஃபெய்த் அப்படிங்கறத மைண்ட்ல ஞாபகப்படுத்திட்டே இருங்க. அது உங்களோட பழக்கமாவே மாத்திக்கோங்க. வாய்ப்புகளை யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபெய்த் தான் உங்களோட சிறந்த சொத்து. இது உங்களை இன்னுமே வலுவாக்கும். எல்லா சந்தேகங்களும், பயங்களும், நெகட்டிவிட்டியும் நம்மள சோர்வடைய வச்சிரும். நம்மள ஸ்ட்ராங்கா மாத்துறது இந்த ஃபெய்த் மட்டும்தான். இந்த ஃபெய்த்ல மூழ்கி இருந்துட்டா போதும், கெட்ட எண்ணங்கள், எதிரி எண்ணங்கள் எதுக்குமே உங்களை கண்ட்ரோல் பண்ண சக்தி இருக்காது. ஏன்னா நம்மளோட பாசிட்டிவான எண்ணங்கள் எல்லாமே அதுக்கு தடை போட்டுரும். சோ என்னைக்குமே நம்பிக்கை மட்டும் கைவிட்றாதீங்க. நம்பிக்கை வலுவா இருந்தா போதும், இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா சக்தியும் ஒன்னு சேர்ந்து நீங்க ஆசைப்பட்ட இலக்க உங்களை அடைய வைக்கும். இப்ப அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவோட பிங்க் சிட்டின்னு அழைக்கப்படுற ஜெய்ப்பூர்ல ஏகப்பட்ட ரகசிய பாதைகள் இருக்காம். சீக்ரெட் டனல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இத ராஜாக்கள் எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க.
தஞ்சை பெரிய கோவில்ல கூட பல சீக்ரெட் டனல்ஸ் இருந்திருக்கு. ஆனா இந்த ஜெய்ப்பூர்ல இருக்க சீக்ரெட் டனல்ஸ் ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில கட்டமைக்கப்பட்டிருக்கு. அண்டர் கிரவுண்ட் வழியா இந்த டனல்ஸ் பல இடங்களை கனெக்ட் பண்ணுது. அதுவும் பழைய இடங்கள், பழைய ராஜா மாளிகைகளோட இது கனெக்ட் ஆகுது. சும்மா கொஞ்சம் தொலைவுல இருந்தா ஓகே, நீண்ட தூர அளவுக்கு இந்த ரகசிய பாதைகளை பாதாளத்திலேயே கட்டமைச்சிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு இன்னி வரும் தெரியல. பிளஸ் இன்னும் இந்த டனல் எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கு, எத்தனை இடத்த இது ஒன்னா இணைக்குது அப்படிங்கறதுமே மர்மமா தான் இருக்கு. அடுத்ததா இந்த புக்கோட 6th சாப்டர், ஃபெய்த் அண்ட் ட்ரக்ஸ். ஒருத்தன் தான் என்னவா ஆக நினைக்கிறானோ அதுவாகவே ஆவான். நம்ம ஆரோக்கியம் நம்ம சிந்தனையை வச்சுதான் உருவாகும். நமக்கு வர்ற நோய் நம்ம சிந்தனைகளால வரும். சக்சஸ பத்தி யோசிச்சா அதை தாராளமா எதிர்பார்க்கலாம், கற்பனை செய்யலாம். அதை ஈர்க்கிறதுக்கான மேக்னெட் உங்க கைக்கு வரும். ஆரோக்கியமா இருக்கணும்னா அதை பத்தி சிந்திக்கணும், அதை எதிர்பார்க்கணும், அப்படியே அதை கற்பனையும் செய்யணும். சோ உங்களால நல்ல ஆரோக்கியத்தை மேக்னெட் வச்சு இழுக்க முடியும். நம்ம ஒண்ணு வேணும்னா அதை சிந்திக்கணும், அது மேல நம்பிக்கை வைக்கணும், அப்பதான் அது கிடைக்கும். ஒரு சர்ஜனை பத்தி ஆத்தர் இங்க சொல்றாரு. அவர் அடிக்கடி நிறைய அறுவை சிகிச்சைகளை செய்வாராம். இந்த அறுவை சிகிச்சைகளை செய்ய வரக்கூடிய தன்னோட பேஷண்ட்ஸ நம்ப வைக்கிறதுக்கு சில விஷயங்களை அவர் குறிப்பிடுறாரு. அவரோட நிறைய பேஷண்ட்ஸுக்கு உண்மையாவே சில நோய்கள் இல்ல, ஆனா அவங்க பயந்தே அந்த நோய்க்கான எல்லா அறிகுறிகளை மட்டும் அடைஞ்சிருக்காங்க. சில கேசஸ்ல இந்த சர்ஜன் என்ன செய்வாராம், நார்மலா ஆபரேஷன் பண்ற மாதிரி டேபிள்லாம் செட் பண்ணிடுவாராம், அனஸ்தீஷியா கொடுப்பாராம், எல்லாமே பண்ணுவாராம். ஆனா ஆபரேஷன் மட்டும் பண்ண மாட்டாராம். அதுக்கு பதிலா எங்க ஆபரேஷனை பண்ணணுமோ அங்க ஒரு சின்ன கீரலை மட்டும் போடுவாராம். அதுக்கு மேல பேண்டேஜை போட்டு நார்மலா விட்டுட்டு பெட் ரெஸ்டுக்கான டைமும் கொடுத்துட்டு எல்லாமே பண்ணிடுவாரு. அந்த பேஷண்ட்டும் அப்புறம் நார்மலா ஆகிடுவாங்க. இப்போ உண்மையாவே அந்த டாக்டர் ஸ்கின்னை கழிச்சு ஆபரேஷன் பண்ணல, சும்மா மேலாப்ல ஒரு கீரலை போட்டு ஆபரேஷன் பண்ண மாதிரி காட்டியிருக்காரு. பல பேரு இதனால மட்டுமே கியூர் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பல பேஷண்ட்ஸை இந்த சர்ஜன் இப்படிதான் ஹேண்டில் பண்ணிருக்காரு. சில பேருக்கு தான் உண்மையான அப்பெண்டிக்ஸ் ஆபரேஷன், சில ஆர்கன் சம்பந்தப்பட்ட ஆபரேஷனா பண்ணிருக்காரு. நான் உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்கள நம்ப வச்சு நிறைய பேஷண்ட்ஸை குணப்படுத்திருக்காருன்னா அப்ப ஃபெய்த்துக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னொரு சர்ஜன் பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்காரு. அவங்க தனக்குள்ள ஏதோ ஒரு கட்டி இருக்கு, அது என்ன கொன்னுடும், அது வளர்ந்துகிட்டே இருக்குன்னு கற்பனை பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னாலும் அவங்க நம்பவே இல்லை. அப்போ அந்த சர்ஜன் என்ன பண்றாரு, ஆமா உங்களுக்கு கட்டி இருக்குதா, அதை நாங்க இந்த ஆபரேஷன்ல சரி பண்ணிட்டோம், அந்த கட்டியை நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம்னு சொல்றாரு. அவங்களே தன்னை சாகடிக்கக்கூடிய கட்டி உள்ள இருக்கிறதா, அதனால அவங்க கஷ்டப்படுறதா நிறைய கற்பனைகளை செஞ்சுக்கிட்டாங்க. இந்த டாக்டருக்கு இப்படி பொய் சொல்றது தவிர வேற வழியே இல்ல. சோ பொய்யான ஆபரேஷன் செட்டப் பண்ணி அவங்கள ஏமாத்திருக்காரு. இந்த ப்ராசஸையும் அவர் சொல்லி காட்டுறாரு. அனஸ்தீஷியா கொடுத்து அந்த பொண்ணை படுக்க வச்சிடுறாங்க. அவங்க முழுசா அன்கான்ஷியஸ் ஆகல, கொஞ்சம் சுயநினைவு இருக்கு. அவங்களால கேட்க முடியுது, ஃபீல் பண்ண முடியுது, ஆனா பார்க்க முடியாது. அந்த ரூம்ல இருந்த சர்ஜன்ஸ், நர்சஸ் எல்லாம் மெதுவா நடந்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வேகமா கொடுத்தாங்க. உண்மையாவே ஆபரேஷனை வேகமா பண்ற மாதிரி காட்டிட்டாங்க. எந்த இடத்துல ஆபரேஷன் பண்ணாங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் ஐஸ் வச்சு அது மேல பேண்டேஜஸ போட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஆம்புலன்ஸ்ல அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அப்ப 2 நர்சஸ் தான் அவங்கள பிடிச்ச ரூமுக்கு கூட்டு போறாங்க. உங்களுக்கு டீ மாதிரி ஏதாச்சும் வேணுமா, ரொம்ப வீக்கா இருப்பீங்கல்ல அப்படின்னு கேட்க அந்த பொண்ணும் ஆமா சரின்னு சொல்றாங்க. இவங்களும் டீ குடுக்கறாங்க. அவங்கள குடிக்க முடியாம மேனேஜ் பண்ணி குடிக்கிறாங்க. ஏன்னா ஆபரேஷன் நடந்துருச்சுன்னு அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை. சோ டீ குடிக்க முடியாம கஷ்டப்பட்டு குடிக்கிறாங்க. தென் 10 நாள் பெட் ரெஸ்ட்லயே இருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க அலோ பண்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ரெக்கவர் ஆகி பலம் கிடைக்குது. இங்க வேடிக்கை என்னன்னா, அந்த சர்ஜன் எந்த கத்தி வச்சும் கிழிச்சும் உண்மையான ஆபரேஷனே பண்ணல. ஆபரேஷன் பண்ணிட்டதா அவங்க தான் தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையாவே அதை ஃபீலும் பண்ணிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமலே இருக்குன்னு அவங்க நம்பி அவங்க லைஃபை ஸ்பாயில் பண்ண விடாம இந்த பொய் ஆபரேஷன் அவங்கள காப்பாத்திருக்குன்னே சொல்லலாம். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு தலையை இந்த சைடு அந்த சைடுன்னு மாத்தி மாத்தி திருப்பிட்டு அந்த சர்ஜன் கிட்ட எனக்கு தலையில ஒரு கம்பி இருக்கு, அதுதான் இந்த பக்கமா அந்த பக்கமா இழுத்துக்கிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. பட் உண்மையா அப்படி எதுவுமே இல்ல, இது அவங்களோட கற்பனை மட்டுமே. சோ சர்ஜன் என்ன பண்றாருன்னா ஒரு ஆபரேஷனை பண்ணுவோன்னு முடிவு பண்றாரு. கண்டிப்பா இதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னதும் அந்த பொண்ணு சந்தோஷத்துல கிளாப் பண்றா. மத்த டாக்டர்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிச்சாங்க, என்ன முட்டாள்னு சொன்னாங்க, எனக்கு தெரியும் என் மண்டையில கண்டிப்பா கம்பி இருக்குன்னு, அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும்ல அப்படின்னு சொல்றாங்க. சர்ஜனும் ஆமான்னு சொல்லி அதே ஆபரேஷனை செட்டப் பண்ணி அனஸ்தீஷியாவை கொடுத்து அவங்க தலையில இருந்து பிரவுன் ஹேரை கொஞ்சமா கட் பண்றாரு. குட்டியா ஸ்கின்ல ஒரு கீரல் போடுறாரு. அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக வயலின்ல இருந்து ஒரு கம்பி எடுத்து அதை ஊற வைக்கிறாரு. அப்போதான் ரியலா தலையில இருந்த ஸ்ட்ரிங் மாதிரி தெரியும்னு. அப்புறமா அதை காட்டி இதுதான் அவங்க தலையில இருந்துச்சு இந்த அப்படின்னு சொல்ல அவங்களும் அப்பாடா ஆபரேஷன் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டு உண்மையாவே ரெக்கவரும் ஆகிடுறாங்க. மண்டையில இருந்து இந்த கம்பி எடுக்காம இருக்க வர அவங்களுக்கு ரிலீஃபே இல்ல.
இந்த மாதிரி மேக் பிலீவ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாமே பயங்கர எஃபெக்டிவா நிறைய பேருக்கு இருந்திருக்கு. இதெல்லாம் மொத்தமா நம்ம மனசை சார்ந்து இருக்கு. எல்லாத்துக்குமே ஃபெய்த் தான் மருந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் கிட்ட போறது, அவர் ஊசி போடுறது, அவர் கொடுக்குற மாத்திரை, இது எல்லாமே ஒரு விதத்துல நம்பிக்கை அடிப்படையாவும் வச்சுதான் இருக்கு. நமக்கு என்ன வேணும்? நோயில இருந்து ரிலீஃப் வேணும். அதுக்கு மருந்து ஒரு பெரிய நம்பிக்கை தான். இந்த நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பா பயம் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். எத்தனை டாக்டர்ஸ் சொல்லிருக்காங்க, நீங்க நம்புங்க, இந்த நம்பிக்கை தான் உங்களோட பலம்னு. ஒரு நோயாளிக்கு நம்பிக்கை எப்ப போகுதோ அப்ப கண்டிப்பா அவங்களால ரெக்கவர் ஆக முடியாது. இதுவுமே நிறைய டாக்டர்ஸ் குறிப்பிட்டு சொல்றாங்க. நிறைய மக்கள் நம்பிக்கையால மட்டுமே தன்னோட நோய்கள் எல்லாம் குணப்படுத்திருக்காங்க. உண்மையாவே நோய் இருந்த மக்கள் கூட பாசிட்டிவான எண்ணத்திலேயே குணமா இருக்காங்க. ஒருத்தருக்கு ருமேட்டிசம் அப்படிங்கிற நோய் ரொம்ப வருடமா இருந்திருக்கு. அவருக்கு மூட்டு வலி பயங்கரமா இருக்கும். உடல்ல இருக்க பல உறுப்புகள் வீங்கி போயிருக்கும். ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு யாரு எந்த தீர்வு சொன்னாலும் அதெல்லாமே அவர் செஞ்சு பார்த்தாரு. அப்பதான் அவரு ஒரு தகவலை ரீட் பண்றாரு. அவர் நோய்க்கான ரெமெடியை கண்டுபிடிக்கிறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண இல்ல. பட் அவரோட வைஃப் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச வேலைகளை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இடையிலேயே அவர் தான் முன்னேறி வர்றதாவும், நோய் குணமாகி ஸ்ட்ராங் ஆகுறதாவும், அந்த மருந்து அவருக்கு நல்லா வேலை செய்யறதாவும், எல்லா நோயும் பறந்து ஆரோக்கியமா வாழுற மாதிரியும் கற்பனை பண்றாரு. கடைசியில அவரோட வைஃபும் எப்படியோ மெடிசன் வாங்கிட்டு வராங்க. அவர் நினைச்ச மாதிரியே அதை சாப்பிட்டும் அவர் குணமாகுறாரு. அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதை நம்பினாரு, அதை நடத்தவும் செஞ்சாரு. அத்தனை வருஷம் அவர் எடுத்த மருந்து சுத்தமா வேலை செய்யல. ஆனா இந்த நம்பிக்கையே அவரை குணமாக்கிருக்கு. வெளியே இருக்க மருந்துகள்ல நன்மை இல்ல, நம்ம நம்பிக்கையில தான் பெரிய மருந்தே இருக்கு. என்னைக்கு நம்பிக்கை அழியுதோ அன்னைக்கு நன்மையும் அழியும். ஃபெய்த் எல்லார்ட்டையுமே இருக்கணும். பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ், வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஃபெய்த் இருந்தாதான் சக்சஸ் கிடைக்கும். உடல்ல இருக்க நோய்வாய்ப்பட்ட அணுக்கள் எல்லாம் நம்பிக்கை அப்படிங்கிற கிரியேட்டிவான எனர்ஜியால குணமாகும். பல ரெமிடிஸ் இருக்கு. எல்லா நோய்களுக்கும் குணப்படுத்துறதுக்குன்னு தனி முறை இருக்கு. அது எல்லாத்துக்குமே பேசிக்கே நம்பிக்கை தான். அப்ப காலங்காலமா நம்பிக்கை வச்சு கொடுக்கப்பட்ட சில ரெமிடிஸ் எல்லாம் இப்ப ஏத்துக்கப்படல. காரணம், அது மேல இருக்க நம்பிக்கை குறைஞ்சதுதான். அதனால உண்மையாவே அது எஃபெக்டிவா இருக்க மாதிரி தெரியல. இப்ப நம்மள எத்தனையோ பேரு சித்த வைத்தியத்தை நம்ப மாட்டோம், ஆயுர்வேத வைத்தியத்தை நம்ப மாட்டோம். எல்லாத்துக்கும் இங்கிலீஷ் மெடிசன் தான் போறோம். இது போட்டாதான் சரியாகும்னு நம்ம நம்புறோம், அதனால சரியாகுது. பட் அந்த காலத்துல இந்த சித்த மருத்துவ முறைகள் தான் இருந்துச்சு. அவ்வளோ ஹை ஃபீவர் இருக்கும், ஆனா டாக்டர் போய் பார்த்து அடுத்த நிமிஷம் பறந்து போயிடும். ஏன்? டாக்டர் சரி பண்ணிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமான அடித்தளம். நம்ம வெற்றி, உடல் நலம், மனநலம், இது எல்லாத்துக்குமே இந்த நம்பிக்கை தான் அடித்தளம். ஆத்தரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு. அப்போ பாத யாத்திரை நடந்துட்டு இருந்தது. கங்கை நதிக்கு எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்க புனித நீருக்காக போனாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்க ஒரே நேரத்துல குளிக்கிறத அவர் பாக்குறாரு. பல பேரு பல வியாதிகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த தண்ணில குளிச்சா சரியாயிடும்னு அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த தண்ணி ரொம்ப மோசமா இருக்கு. அதுல அப்போ சடலங்கள் எல்லாம் மிதந்துட்டு இருக்கு. சிலர் அந்த தண்ணிய குடிக்கிறாங்க. அங்க வந்த பல பேரு தூரத்துல இருந்து வந்ததால அவங்க கை காலெல்லாம் புண்ணு பூத்து போயிருக்கு. இவ்ளோ கஷ்டப்பட்டு அவங்க வந்ததுக்கு ரீசன், இந்த கங்கை நீர்ல புனிதம் இருக்கு, இது நம்மள கியூர் பண்ணிடும் அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனா அவங்க குளிச்ச அந்த தண்ணியில உண்மையாவே அவ்வளோ ஆட்கள் இருந்ததால கிருமிகள் தான் சேர்ந்து இருந்துச்சு. ஏன்னா அத்தனை நோயாளிகள் அங்க குளிச்சிருக்காங்க, சடலங்கள் அங்க இருந்திருக்கு. பட் அது பல பேரை குணப்படுத்திருக்கு. இதுதான் நம்பிக்கையின் வெளிப்பாடு. இதெல்லாம் மூட நம்பிக்கை இல்ல, இதெல்லாம் கொண்டாட்டம் இல்ல, இதெல்லாம் மருந்தும் இல்ல, அது புனித நீரும் இல்ல. எல்லாமே நம்பிக்கை மட்டும்தான். ஃபெய்த் தான் இந்த எல்லாத்தையுமே குணப்படுத்துது. எல்லா ஹீலிங் மெத்தட்ஸ்லயுமே இந்த ஃபெய்த் தான் முதல் ஆயுதமா வந்து நிக்குது. இந்த ஃபெய்த் தான் கட்டமைக்குது, உருவாக்குது, வாழ்க்கைய புதுப்பிக்குது. இது இல்லாம நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சோ இங்க பேஷண்ட் கையில தான் எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட தான் ஹீலிங் பிரின்சிபலே இருக்கு. டாக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த சக்தி தான் உங்களை குணப்படுத்தும். அது நம்பிக்கை உருவத்துல இருக்கும். ஏன்னு தெரியல, நம்ம எண்ணங்களோட சக்திய நம்ம சரியா புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம சிந்தனைகளுக்கு சிறந்த சக்தி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரதே இல்ல. உங்களை நீங்க பலவீனமா நினைச்சுக்க வேண்டாம், நோய்வாய்ப்பட்டவங்களா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க பர்ஃபெக்ட், நார்மல் அப்படின்னு நினைச்சு பாருங்க. உங்க உடலும் மனமும் அதுக்கேத்த மாதிரியே பதில் அளிக்கும். உங்க மைண்ட்ல வரக்கூடிய எந்த கெட்ட எண்ணமா இருந்தாலுமே சரி, அதெல்லாமே உங்களை பலவீனமாக்கும். நம்ம மைண்ட் மூலமா கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் தான் நம்மள ஹீல் பண்ணும். பர்ஃபெக்ட் ஹெல்த் வேணும்னா நாம அதை கற்பனை பண்ணணும், மனசார கற்பனை பண்ணணும். மருந்துகள் எல்லாம் நம்மள குணப்படுத்தும். ஆனா அந்த மருந்து குணப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல வேணும். அப்பதான் அது குணப்படுத்தும். நான் இப்போ ரொம்ப வீக்கா இருக்கேன். என்னோட முன்னோர்கள் கிட்ட இருந்து நான் பல நோய்களை வாங்கிட்டேன். அவங்க எல்லாருக்குமே கேன்சர் இருந்துச்சு, வயிறு பிரச்சனை இருந்துச்சு, இதய பிரச்சனை இருந்துச்சு. இப்ப ஜெனட்டிக்கலா அது எனக்கும் வந்துடும் அப்படின்னு நம்பினா கண்டிப்பா வரும். அதுவே நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன், நான் பர்ஃபெக்டா இருக்கேன் அப்படின்னு பாசிட்டிவா யோசிச்சா உண்மையாவே கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் போன்ற பிரச்சனைகள் நம்ம ஜீன்ஸ்ல இருந்தாலுமே அதை நம்ம வராம பாத்துக்க முடியும். நம்மள சிலர் நோயை பத்தியே யோசிச்சு நோயை உருவாக்கிக்கிறோம். அதை நம்ம பாடியிலே நம்ம தக்க வச்சுக்கிறோம். ஆனா உண்மையா நம்ம நினைச்சா நம்பிக்கையை வச்சு இருக்க நோயை கூட குணப்படுத்த முடியுமா? ஆரோக்கியத்தை நீங்க டீல் பண்ற விதத்தை மாத்தினா போதும். நல்ல ஆரோக்கியத்தை, உடல் நலத்தை யோசிச்சா போதும், பலம் தானா வரும். இப்படி யோசிக்க வேண்டியது நம்மளோட பிறப்புரிமை. இதை நம்மளால ஈர்க்கவும் முடியும். சோ எப்பவுமே ஃபெய்த்தை விட வேண்டாம்.
நம்ம ஆரோக்கியமா இருக்கோம் அப்படிங்கிற ஃபெய்த்தை இறுக்கி கட்டி வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஷானி ஷிங்னாப்பூர்னு மகாராஷ்டிரால இருக்க ஒரு கிராமம் ரொம்பவே ஃபேமஸ். ஏன்னா அங்க இருக்க கதவுகளுக்கு பூட்டே இருக்காதாம். வீட்டுக்கும் சரி கடைகளுக்கும் சரி பூட்டே கிடையாதாம். பிளஸ் திருட்டுகளும் கொள்ளைகளும் அங்க நடந்ததே கிடையாதாம். சனீஸ்வரன் அப்படிங்கிற கடவுள் தான் இந்த கிராமத்தை திருட்டுகள்ல இருந்தும் கொடூர சம்பவங்கள்ல இருந்தும் பாதுகாக்கிறதா அந்த கிராம மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்ப வர பூட்டு இல்லாமலே இருக்கிறதுக்கு என்ன சரியான காரணம்னு தெரியாம நிறைய மர்மங்கள் அதுல இருக்கு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 7, ஹவு டு ஃபைண்ட் ஒன் செல்ஃப். சாகிறதுக்கு முன்னாடியே சில பேரு தான் யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா சிலருக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த வாழ்க்கையோட ரொம்ப அற்புதமான நொடி எது தெரியுமா? உங்களை நீங்க கண்டுபிடிக்கிற அந்த தருணம் தான். எப்ப உங்களை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களோ, எப்ப நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறீங்களோ, அப்பதான் உங்க வாய்ப்புகளுக்கான கதவுகள் எல்லாமே திறக்கப்படும். நம்ம பிறக்கிறப்பவே எல்லா சக்திகளோடையும் தான் பிறப்போம். வளர வளர அதை நமக்குள்ளேயே நம்ம மறைச்சு வச்சுப்போம். காலம் போக போக மறைஞ்ச ஒரு சக்தி இருக்கு அப்படின்னே நம்ம மறந்துருவோம். இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு சக்தி ஒளிஞ்சிருக்கு. அதை முழுசா வெளிப்படுத்துறப்பதான் உண்மையான மனுஷன் வெளியே வருவான். உங்களால முடிஞ்சதை செய்யறது தான் உங்களோட மிகப்பெரிய சொத்து. இதுதான் என்னோட கெப்பாசிட்டி, இதுதான் என்னோட திறமை அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க சக்தி வாய்ந்த ஒருத்தரா வாழ முடியும். உங்களோட ஆழமான மனசுக்குள்ள நீங்க இதுவரை வெளியே கூப்பிடாத ஒரு பவர் இருக்கலாம். அது கூப்பிடுறது உங்களோட கடமை. நிறைய பேர் என்னால முடியும் அப்படிங்கறதே இக்னோர் பண்றாங்க. அவங்களுக்குள்ள இருக்க ஹிடன் டேலண்ட் தெரியல. அவங்களால சக்சஸும் பார்க்க முடியும்னு தெரியல. கொஞ்சம் பேரால மட்டும்தான் சாகிறதுக்கு முன்னாடி தான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். சில பேர் மட்டும்தான் தனக்குள்ள இருக்கவனை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, தன்னோட திறமைகளை பார்ப்பாங்க. பல பேரு முழுமையா தன்னை பத்தி தெரிஞ்சுக்காமையே தன்னோட ரகசியங்களை புரிஞ்சுக்காமே இறந்துருவாங்க. இப்ப நம்ம சக்சஸ்ஃபுல்லா பாக்குற நிறைய பேருமே அவங்க கிட்ட இருக்க 1% திறமையை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால முழுமையா தன்னை கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிச்சா இன்னும் பெரிய வளர்ச்சி அவங்களால பார்க்க முடியும். நம்மள நிறைய பேரு ஏன் நமக்கான பாசிபிலிட்டிஸ்க்கு தடை போடுறோம், ஏன் வெற்றி அடைய மாட்டேங்கிறோம், இதுதான் என்னால முடியும்னு நமக்கு நாமே எல்லை வகுக்கிறோம். தேவையான பவர்ஸ் எல்லாமே இருக்கு, அது நம்ம மைண்ட்ல தான் இருக்கு. தனக்குள்ள இருக்க சீக்ரெட் சக்தியை ஒருத்தங்களால அடைய முடியல, அந்த பாதைக்கு அவங்களால போக முடியல அப்படின்னா சாகிறப்ப கூட தன்னை பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்காமலே சாவாங்க. நமக்குள்ள இருக்க பெஸ்டான ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய பிரச்சனை. தான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க பெரிய டாஸ்கா இருக்கு. நம்ம வெற்றியோ தோல்வியோ அதுக்கு காரணம் நம்ம தான். நமக்கான சூழலை நாம தான் உருவாக்கிக்கிறோம். ஒருத்தருக்கு அடுத்தவங்க கீழே வேலை பாக்குறத விட சுயமா ஸ்டார்ட் பண்ணி வெற்றியை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அவரு எனக்கு பயமா இருக்கு, வாய்ப்புகள் எல்லாம் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு தைரியம் இல்ல, நான் மத்தவங்களுக்காக தான் எப்பவுமே வேலை பார்த்திருக்கேன், எனக்கு நான் எதையுமே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டது இல்ல, என்னோட பொறுப்புல நான் எதையுமே ஸ்டார்ட் பண்ணதே இல்ல, நான் தோத்து போக போறேன்னு தெரியற விஷயத்த ஏன் ஆரம்பிக்கணும், அதுக்கான தைரியமும் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்றாரு. இங்க அவரால பாதி விஷயங்களை கையில வச்சுக்க முடியல. அவரையே அவர் நம்ப மாட்டேங்கிறாரு, வெளியே வர மாட்டேங்கிறாரு, வாய்ப்புகளை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம ட்ரை பண்ணாத வரை நம்மளால என்ன பண்ண முடியும்னு நமக்கே தெரியாது. யூஸ் பண்ணி பார்த்தாதானே ஒரு பொருளோட வேல்யூ தெரியும், ட்ரை பண்ணாதானே வருமா வராதானே தெரியும். இங்க எந்த முயற்சியுமே எடுக்காம எதுவுமே வரலன்னு சொன்னா இல்ல என்ன நியாயம் இருக்கு? இங்க சுத்தி பார்த்தா பல பேரு பசியில இருக்காங்க, வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிறாங்க. சிலருக்கு அவங்கள பத்தி கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கு, சிலர் தனக்கான கஷ்டங்களை தானே கிளியர் பண்றாங்க. ஆனா இங்க யாருமே தனக்குள்ள மிகப்பெரிய விஷயம் இருக்கிறத புரிஞ்சுக்கிறதே இல்ல. இந்த உலகத்துல தனக்கு ஒரு முக்கியமான டாஸ்க் இருக்கு, அதை முடிக்கதான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னும் புரியறதில்ல. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நம்மள கண்டுபிடிக்க வைக்க போறதில்ல, எல்லாமே நம்ம தான் தேடணும், நமக்குள்ள ஆழமா தேடணும். கடவுள் கடவுள் நம்ம தேடி ஓடுறோம், ஆனா அவர் நமக்குள்ளதான் இருக்காரு, நம்ம கூடவே தான் இருக்காரு. நம்மள நாமே வெவ்வேறு முறையில தெரிஞ்சுப்போம், கண்டுபிடிப்போம். பல கஷ்டங்களால போராடுறது, தோல்விகள், பெரிய பொறுப்புகள், இதெல்லாம் வச்சுதான் நம்மள நாமே கண்டுபிடிப்போம். சிலருக்கு அவங்களோட நெகட்டிவான பாதிப்புகள் வேற மாதிரி மாத்தி அவங்கள யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க வைக்கும். மோஸ்டா நமக்கு வரக்கூடிய கடினமான சூழல்ல தான் நம்ம யார் நமக்கு தெரியும், நம்ம திறன்கள் என்னன்னு நமக்கு தெரிய வரும். எல்லா வீலர் வில்காக்ஸ் இவங்க முதல்ல தன்னோட கரியர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட ஆர்டிக்கல் கிட்டத்தட்ட 19 பப்ளிஷர்ஸ் கிட்ட போயிட்டு வந்தது. அவங்க யாருமே அதை அக்செப்ட் பண்ணல. அவ்வளோ போராட்டங்களுக்கு அப்புறமா அவங்களோட ஆர்டிக்கலை ஒரு பப்ளிஷர் அக்செப்ட் பண்ணாரு. இதே மாதிரி பல ரைட்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த தருணங்கள்ல தான் அவங்க யாருன்னு தன்னைத்தானே கண்டுபிடிப்பாங்க. சான் பிரான்சிஸ்கோல வந்த பூகம்பமும் ஃபயரும் பல பேரோட வாழ்க்கையவே உருவாக்கியிருக்கு. ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் சடனா தன்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு தான் யாருங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இந்த பூகம்பத்தோட பாதிப்பு எல்லாத்தையுமே நாசம் பண்ணுச்சு, வாழ்வாதாரத்தை இழந்தாங்க. அப்புறம்தான் தன்னோட திறன்களை புரிஞ்சு கட்டமைப்புகளை செஞ்சிருக்காங்க. ஒரு செடி இருக்கு, அதை நசுக்குனாதான் அதோட வாசனை தெரியும், அதுல இருக்க மருத்துவ குணங்கள் தெரியும். அப்படிதான் மனுஷங்களை நசுக்கிறப்பதான் அவங்க கிட்ட இருக்க நற்குணங்கள் வெளியே வரும், சக்திகள் வெளியே தெரியும். அவங்களுக்குள்ள புதைச்சு வச்சிருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. சடனா ஒரு ஆபத்து வந்தாதான், சடனா வறுமை வந்தாதான் அவங்க கனவு கண்டதை விட மிகப்பெரிய சக்தி அவங்களுக்குள்ளேயே இருக்குன்னு அவங்க கண்டுபிடிப்பாங்க. பெடோவின் ஜோபோட ஆட்டு கூட்டத்தை திருடி
அவரோட வீட்டை எரிக்காம இருந்திருந்தா ஜோபால தனக்குள்ள இருந்த முழுமையான சக்திய கண்டுபிடிக்க முடியாமமே போயிருக்கும். எனக்குள்ள இப்படி ஒரு சக்தி இருக்குன்னு யாருமே கனவு கண்டிருக்க மாட்டாங்க. அந்தந்த சூழல் தான் மனுஷங்களை பவர்ஃபுல்லா மாத்துது. நிறைய மக்கள் தான் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே 50 வருஷம் 60 வருஷத்தை தாண்டிடுறாங்க. அவங்களுக்குள்ள இருக்க சக்தியோட கதவை திறக்கிறதுக்கு ஏதாச்சும் நடக்கணும். அப்பதான் அவங்களுக்கு சுய நினைவே வரும். ஓ, நம்ம தானா இது அப்படின்னு ஆச்சரியமா அதை கண்டுபிடிப்பாங்க. நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், இதுதான் என்னோட வெற்றியை தூண்டுச்சு, இதுதான் என்னோட சக்தியை தூண்டுச்சு, இந்த புக்கு தான், இந்த ஆக்சிடென்ட் தான், இந்த ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பா இருக்கும். ஒருத்தரால ஒரு புக்கை எழுத முடியுதுன்னா அது மூலமா பல பேர் தான் யாருங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. அந்த புக்கு அவங்களோட லைஃப் மாத்திருக்கும். வெளியே இருந்து கமான் உங்களால முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணா மட்டும் நம்ம யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. பெரிய வேலைகளை பண்ணணும், பெரிய சக்தியை அன்லாக் பண்ணணும், நல்லது செய்ய போராடணும். அப்போதான் நமக்குள்ள என்ன இருக்குன்னு புரியும், நம்ம யாருன்னு புரியும். எனக்கு யாரும் உதவி செய்ய மாட்றாங்க, மத்தவங்க எனக்கு எந்த வகையிலும் பிரயோஜனமா இல்ல அப்படின்னு அடுத்தவங்க மேல குறை சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம கிட்டதான் பிரச்சனை இருக்கு. நிறைய பணம் இருக்கப்போ தான் யாருன்னு தன்னால கண்டுபிடிக்க முடியாது. இப்ப இருக்க பணக்கார பசங்க கிட்ட போய் உன்னோட திறமை என்ன, நீ யாரு அப்படின்னு ஏதாச்சும் கேளுங்க, கொஞ்சம் திணறுவாங்க. அவங்களோட அந்த வெல்த் தான் யாருன்னு கண்டுபிடிக்க விடாம பண்ணிடும். வாழ்க்கையில பல சூழல்களை எதிர்கொள்ளணும், நிறைய கஷ்டத்தை பார்க்கணும். அப்பதான் என்னோட சக்தி இது அப்படிங்கிறது நம்மளே கண்டுபிடிக்க முடியும். பர்சனல் எஃபர்ட்ஸ் தான் ஒருத்தனை ஃபேமஸ் ஆக்கிருக்கும். அதுதான் அவனை முன்னேற்றி கொண்டு வந்திருக்கும், வாழ்க்கையோட ப்ராக்ரஸ சீரமைச்சிருக்கும். மனைவி தன்னோட புருஷன் கிட்ட ஏன் இந்த பிரெட் நல்லா இல்லைன்னு காரணம் சொல்றாங்க. இந்த பிரெட்ல நிறைய நல்ல பொருட்கள் இருக்கலாம், ஆனா இப்ப இதை யாராலையுமே சாப்பிட முடியாது. ஏன்னா தேவையான அளவு அதுல ஈஸ்ட் இல்ல. ஈஸ்ட் வேலை செய்யாததுனால இந்த பிரெட் பஃப்னு வரல, சாஃப்டும் ஆகல. இப்படிதான் ஒருத்தவங்களுக்குள்ள என்னதான் நல்ல குணங்கள் இருந்தாலுமே வெளியே சில விஷயங்களை கொண்டு வரணும், சில விஷயங்களை வித்தியாசமா செய்யணும். அப்பதான் அவங்களால அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும், மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்க முடியும். கிரேட் மாஸ்டர்ஸால மட்டும்தான் நீங்க யாருன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு உதவ முடியும். மத்தவங்க எல்லாம் சும்மா தான் உங்களை பார்ப்பாங்க. நம்ம மைண்ட் பாசிட்டிவா கிரியேட்டிவா இருந்தா உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் எல்லாத்தையும் சீரா மெயின்டைன் பண்ண முடியும். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் நம்ம யாருன்னு சரியா டிஸ்கவர் பண்ண வைக்கும். எல்லா பாசிபிளான வாய்ப்புகளையும் தேடுங்க, அப்போதான் நம்ம திறன் என்னன்னு நமக்கு முழுசா தெரியும். காலேஜ்ல சேர போறதுக்கு முன்னாடி ஒரு பையனுக்கு அப்பா கடையில வேலை பார்க்கணும், இல்ல ஏதாவது பிசினஸ் பண்ணணும், இந்த மாதிரிதான் ஐடியாஸ் இருந்துச்சு. ஒன்ஸ் நல்லா படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அவனோட காலேஜ் ப்ரொஃபஸரோட புஷ்ஷுக்கு அப்புறமா அவனுக்குள்ள ஒரு புது சக்தி எழுந்துச்சு. தான் யாருன்னு அவன் கண்டுபிடிச்சான், பெரிய பெரிய சாதனைகளை செஞ்சான். நம்ம பெற்றோர்கள் எப்பவுமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பிள்ளைகளுக்கு திணிக்க பார்ப்பாங்க. என்னாலதான் டாக்டர் ஆக முடியல, என் பிள்ளையாவது ஆகட்டும். முதல்ல அந்த பிள்ளை யாருன்னே தன்னை கண்டுபிடிக்க விட மாட்டாங்க. பட் ஒரு சூழல் வரும், அதுதான் ஒருத்தன் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க வைக்கும். கல்வியோட மிகப்பெரிய அட்வான்டேஜே நம்ம கிட்ட இருக்க மிகப்பெரிய சக்திகளை அது வெளிக்கொண்டு வரும். ஃபனல் மாதிரி தான் மனுஷனோட லைஃப். பிறக்கிறப்ப எதுவுமே இல்லாம அந்த சின்ன முனை வழியா தான் நம்ம போவோம். ஆனா தூரம் போக போக நமக்கு பெரிய இடமே கிடைக்கும். அது எல்லையற்றதா இருக்கும், எதுவுமே நம்ம growth-அ லிமிட் பண்ணாது. ஆத்தர் ஒரு நைட்டு தன்னோட வாட்சை எங்கேயோ இடிச்சிடுறாரு. அடுத்த நாள் காலையில பார்த்தா அது வேலை செய்யல. அவர் காலையில எடுத்து மாட்டுறாரு, அப்போ ஓடல. கையில மாட்டி நல்லா ஷேக் பண்றாரு, அப்பதான் அது ஓட ஆரம்பிக்குது. ஒரு பவர்ஃபுல் ஷேக் நமக்கு வேணும், அதுதான் அடுத்த முறை நம்மள இன்னுமே எஃபெக்டிவா எழுப்பி விடும். எல்லா ஆண்களும் பெண்களும் தனக்கான பெரிய வாழ்க்கையை உருவாக்க நல்லாவே முயற்சி பண்றாங்க. அவங்க வளர்ச்சி என்னைக்குமே அவங்க ஸ்டாப் பண்ணல. எப்பவுமே செல்வ செழிப்போட ரோட்ல பயணிச்சுட்டு தான் இருக்காங்க. இடையில அவங்க நிறுத்துறதே இல்ல. ஆனா ஒரே ஒரு சம்பவம் போதும் அவங்க யாருங்கிறத முழுசா தெரிஞ்சுக்க வைக்கும். அவங்களே அதை கண்டுபிடிப்பாங்க. உங்களுக்குள்ள இருக்க மறைமுகமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்க growth-அ தூண்ட முடியும், உங்க சக்திகளை தூண்ட முடியும். நல்லா அப்சர்வ் பண்ணணும், க்ளோஸா அவங்கள நீங்க கவனிங்க. அப்பதான் உங்ககிட்ட இருக்க உடல் ரீதியான சக்திகள், மன ரீதியான சக்திகள் எல்லாம் வெளிவரும். லிங்கன் மாதிரி பெரிய மனுஷங்க மக்களுக்குள்ள இருக்க மிகப்பெரிய திறன்களை தட்டி எழுப்பியிருக்காங்க. இப்ப வாழக்கூடிய பல ஆண்கள், பெண்கள், கணவன் மனைவிகள், லாயர்ஸ், இப்படி எல்லாருமே ஆப்ரஹாம் லிங்கனை உதாரணமா வச்சுதான் வாழறாங்க. அவரோட வாழ்க்கையும் அவர் அடைஞ்ச வெற்றிகளும் பல பேரோட கண்ணை திறந்திருக்கு. சிறந்த வெற்றியாளர்கள் சாதனையாளர்களை கவனிக்கிறதுல தப்பே இல்லை. அது நம்மளதான் இன்னுமே பெட்டரா மாத்தும். தன்னை பத்தி ஒருத்தன் தெரிஞ்சுக்கிறப்போ, தன்னோட செயல்களை பத்தி தெரிஞ்சுக்கிறப்பதான் மனுஷன் கிரேட்டரா மாறுவான். நம்ம எல்லாருமே தொடர் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்லயே தான் இருக்கும். நமக்குள்ள இருக்க மிகப்பெரிய சக்தி டெவலப்மெண்ட்ல தான் தெரிய வரும். கிரீஸ்ல இருக்க 7 புத்திசாலிகள் டெல்பிக் டெம்பிளோட வாசல்ல 2 வார்த்தை தான் எழுதி வச்சிருக்காங்க. உங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் அந்த ப்ரெஷியஸான வார்த்தைகள். நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட இருக்க சக்தியை புரிஞ்சுக்கணும். அது உங்களுக்கு வேண்டியதை அடையறதுக்கான வழியை காட்டும். ஓகே, இப்ப அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஷ்ரவுட் ஆஃப் டூரின் அப்படிங்கிறது ஒரு துணி. அதுல ஒரு மனுஷன் உடல் ரீதியா பாதிக்கப்பட்ட நிலையில இருக்க மாதிரி புகைப்படம் இருக்கும். இது இட்டாலியில இருக்க தூரியன் சிட்டியை சார்ந்தது. இதுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இட்டாலியில இருந்து இந்தியாவுக்கு இதை எடுத்துட்டு வந்ததாவும், கேரளால இருக்க ஒரு சர்ச்ல இதை பதுக்கி வச்சிருக்கிறதாவும் கூறப்படுது. தியரிஸ் படி இந்த ஷ்ரவுட ஜீசஸ் கிரைஸ்டோட சேவகனான செயின்ட் தாமஸ் தான் இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. ஆனா யூரோப்புக்கு அதை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே இந்தியால அந்த ஷ்ரவுட் காணாம போயிருக்கு. இத பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு. அந்த ஷ்ரவுட் யார் உருவாக்குனா,
அது எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு? இப்ப எங்க இருக்கு? உண்மையாவே கேரளால சர்ச்ல தான் மறைச்சு வச்சிருக்காங்களா? இப்படி எல்லாமே மர்மமா மட்டுமே இருக்கு. இப்ப அடுத்ததா சாப்டர் நம்பர் 8, How to Attract Prosperity. பயமோ சந்தேகமோ நம்மளோட செல்வ செழிப்பான வாழ்க்கையை தடுக்கும். நெகட்டிவான மைண்ட் செட் இருந்தா அவங்களுக்கு நிறைய செல்வம் கிடைக்காது. வறுமை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அதை பத்தியே பேசிக்கிட்டு ஏழை வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி செல்வ செழிப்பான வாழ்க்கையை அடைய முடியும்? நம்ம எதை சிந்திக்கிறோமோ எதை கற்பனை பண்றோமோ அதை தான் ஈர்ப்போம். ஒரு ஏழை பெண் வேற நாட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறமா இடம் மாற வேண்டிய சூழல் அவங்களுக்கு வந்துச்சு. அங்கதான் அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் ஒண்ணு காத்திருந்தது. அவங்களோட புது வீட்டுல மின்சாரம் இருந்தது. அதை பத்தி அவங்களுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியல. இது வரைக்கும் எலக்ட்ரிக் லைட்டை கூட அவங்க பார்த்ததில்ல. அவங்க வீட்டுல 8 குட்டி பல்ப்ஸ் இருக்கு. அது ரொம்ப அவங்களுக்கு அழகா தெரிஞ்சது. ஒரு நாள் ஒருத்தர் புது வகையான எலக்ட்ரிக் பல்பை வித்துட்டு வந்தாரு. நீங்க வச்சிருக்க இந்த சின்ன பல்பெல்லாம் மாத்திட்டு இந்தாங்க இந்த பல்பை மாட்டி பாருங்க, இது சூப்பரா வெளிச்சம் கொடுக்கும்னு சொல்றாரு. அவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அந்த சின்ன பல்பெல்லாம் மாத்தினதும் சூரிய வெளிச்சம் மாதிரி ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இப்படி ஒரு அற்புதமான விஷயத்த பத்தி அவங்க நினைச்சு கூட பார்த்ததில்ல. வீட்டுல விளக்குதான் அவங்க வச்சிருந்தாங்க. அந்த அளவு அது வெளிச்சம் கொடுக்காது. ஆனா இந்த பல்போட வெளிச்சம் அவங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதோட இந்த மின்சாரத்தோட சக்தி முடிஞ்சிருச்சா? இந்த மின்சாரத்தை வச்சு பெரிய பல்ப்ஸை உருவாக்கி உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்க முடியும். மின்சாரம் இருக்கு, அதை சின்ன பல்போட கனெக்ட் பண்ணி எரிய வைக்கிறோம். அந்த சின்ன பல்பை எரிய வைக்கிற அளவுக்கு மட்டும்தான் மின்சாரத்தோட சக்தி இருக்கா? கண்டிப்பா இல்ல. இப்படிதான் நம்ம மென்டாலிட்டியும் நம்ம லிமிட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு சின்ன பல்பு அளவுதான் திறமை இருக்குன்னு பொய்யா நம்புறோம். முழுமையான சக்தியை நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்ல. தான் கிட்ட இருக்க மிக சிறந்த சக்தியை நம்ம அவாய்ட் பண்றோம். அதை தாண்டி அடைய முடியும்னு நமக்கு தெரியறதில்ல. அந்த ஏழை பெண் மாதிரி தான் நம்மளும் நிறைய விஷயங்களை வேண்டான்னு தவிர்க்கிறோம். கடந்த கால வாழ்க்கையோடையே ஆல்ரெடி வாழ்ந்த வாழ்க்கையோடய இருக்க நினைக்கிறோம். பயம், சந்தேகம், வறுமை இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களை வச்சுதான் நம்மளோட செல்வ செழிப்பான வாழ்க்கையை நம்ம வீணாக்குறோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய செல்வ செழிப்புகளோட நம்ம எண்ணங்களை ஒருங்கிணைச்சு வைக்கணும். நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க கிரியேட்டிவ் எனர்ஜியை கற்பனை மூலமா, மென்டல் ஃபோக்கஸ் மூலமா தட்டி எழுப்பணும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் ஓய்தடின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலாம் செல்வ செழிப்பான வாழ்க்கை கிடைக்காது. மைண்ட சரி செய்யணும். செல்வ செழிப்பான வாழ்க்கைய பத்தி சிந்திக்கணும். அதுதான் நமக்கான முதல் ஸ்டெப். நீங்க என்னதான் ஏழையா இருந்தாலும் பரவாயில்ல, சரியான மென்டல் ஆட்டிடியூட் இருந்தா போதும். கண்டிப்பா நீங்க ஏழையா இருக்க மாட்டீங்க. உங்க வறுமைய செல்வ செழிப்பா மாத்தணும்னு நீங்க ஆசைப்பட்டா கண்டிப்பா மாத்த முடியும். நம்ம ஒரு விஷயத்தை அடையறதுக்கு மைண்ட்ல கிளியரான பிளானை போட்டு இமேஜின் பண்ணணும். ஒரு ஆர்கிடெக்ட் பில்டிங்கை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி அதோட பிளானை போடுவாரோ அதே மாதிரி தான் இதுவும். பிளான் பண்றப்பவே அந்த ஆர்கிடெக்ட் மைண்ட்ல சில கற்பனைகளை செய்வாரு, நல்ல இன்டென்ஷன்ஸை வைப்பாரு. அதுதான் அவுட்புட்டா வரும். தாமஸ் எடிசன் மாதிரி பெரிய விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நிஜ வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வர்ற மாதிரியான திறமைகள் மைண்ட்ல இருந்தது. விஷுவலைசேஷன் அப்படிங்கிற பெரிய ஆயுதம் அவங்களுக்கு இருந்தது. வளமும் வெற்றியும் வேணும்னா அதுக்கான மைண்ட் செட்டை நம்ம உருவாக்கணும். பாலைவனத்துல வாழக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்புகள், திறமைகள் எல்லாம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கும். வறுமையில தான் வாழ்வாங்க. ஏன்னா அவங்க மனசின் சக்தி இன்னும் புரிஞ்சுக்கல. ஒன்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டா அந்த பாலைவனத்தை கூட சோலைவனமா ஆக்கிருக்க முடியும். பயணம் செஞ்சுட்டு இருக்க மனுஷன் காணாம போயிட்டான்னா, காம்பஸோட வழியை தொலைச்சிட்டான்னா அவன் எந்த சூழல்ல இருப்பான்? வானத்தை பார்த்து அந்த வெளிச்சத்துல நேரா நடக்கிறத நினைச்சுக்கிட்டு வட்டம் போட்டு நடந்துகிட்டு இருப்பான். அவனுக்குன்னு இலக்கு இருக்கு, அது அவனுக்கு தெரியல. அது தொலைஞ்சதும் எல்லாம் முடிஞ்சது அப்படிங்கிற மைண்ட் செட்டை உருவாக்கிட்டான். பட் உண்மையாவே அவனால வழியை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு மென்டலி அவன் தயாராகணும். மென்டல் லாஸ் எல்லாமே சிம்பிள் தான். நமக்கு தெரியும், பயம் அப்படிங்கிற எண்ணம் பயத்தை தான் இருக்கும். வருத்தங்கள் நிறைஞ்ச எண்ணம் வருத்தத்தை தான் இருக்கும். வெறுப்பு வெறுப்பா தான் இருக்கும். பொறாமை பொறாமைய தான் இருக்கும். வறுமை வறுமைய தான் இருக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். மத்த லாஸ் மாதிரி இதையும் ஆல்டர் பண்ணவே முடியாது. வறுமை அப்படிங்கிறது மிகப்பெரிய நோய். அத செல்வ செழிப்பான எண்ணங்களை வச்சுதான் சரி செய்ய முடியும். உங்களுக்கும் உங்களுக்குள்ள இருக்க சக்திக்கும் இடையில இருக்க பைப்பை ஓபன் பண்ணியே வச்சுக்கோங்க. எந்த சந்தேகமும் அதுல பரவ வேண்டாம். எந்த நெகட்டிவ் விஷயங்களும் அதுல சப்ளை ஆக வேண்டாம். நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவான எண்ணங்களை மட்டுமே வச்சு சப்ளை பண்ணிக்கிட்டே இருங்க. எப்பவுமே கான்ஷியஸா அந்த பைப்பை ஓபன் பண்ணியே வைங்க. மென்டல் லாஸுக்கு மதிப்பு கொடுத்தாதான் நினைச்சதா அடைய முடியும். ஒரு யங்கான மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான் டாக்டர் ஆகணும்னு முடிவு செய்யறான்னா அதுக்கேத்த மாதிரி பாசிட்டிவ் மைண்ட் செட்டை டெவலப் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். தன்னைத்தானே வெற்றியாளனா, செல்வ செழிப்பு நிறைஞ்ச மனுஷனா கற்பனை செய்யறப்போ எத்தனை நெகட்டிவான விஷயங்கள் வந்தாலும் அவங்களால வச்ச இலக்குகள் எல்லாத்தையும் அடைய முடியும். ஒருத்தங்களுக்கு நம்ம செல்வ செழிப்போட இருக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு சிறந்த வழிமுறைகள் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நான் வெற்றியாளன், என்னால முடியுங்கிற மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்றது. பாசிட்டிவ் செல்ஃப் டாக், தன்னை பத்தி தாங்கிட்டே பாசிட்டிவா பேசிக்கிறது. விஷுவலைசேஷன் எக்ஸசைஸ், கற்பனைகளை செய்யறது. செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கு என்ன மைண்ட் செட் தேவையோ அதை டெவலப் பண்ணிக்கிறது. நம்ம மைண்ட்ல செல்வ செழிப்பு நிறைஞ்ச வாழ்க்கைக்கான எண்ணங்களை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம நினைச்ச மாதிரி பாசிட்டிவிட்டி மைண்ட்ல ஃப்ளோ ஆகும். நிறைவையும் அடைய முடியும். எப்படி எண்ணங்களும் செயல்களும் நம்ம ரியாலிட்டியை வடிவமைக்குது அப்படிங்கறத பத்தி புரிஞ்சுக்கணும்னா மனசை முழுசா தெரிஞ்சுக்கணும். மென்டல் ஆட்டிடியூட் நல்லா இருந்து எந்த நெகட்டிவிட்டியும் அஃபெக்ட் ஆகாம இருக்குன்னா வாழ்க்கையில நினைச்சதை அடைய முடியும். இது நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்குமே போகும். அதனால பாசிட்டிவா இருக்க பாருங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவான முறையில ஈர்ப்பீங்க.
செல்வ செழிப்போட சந்தோஷமா வாழ்வீங்க. இப்ப அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். டனல் நம்பர் 23. இது ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்க ஷிம்லா டு கால்கா ரயில்வே பகுதியில இருக்கு. இந்த டனல்ல பேய் இருக்கிறதா சொல்லப்படுது. இத கட்டிட்டு இருந்தப்போ ஒரு பிரிட்டிஷ் என்ஜினியர் அதுல இறந்து போயிடுறாரு. அவரோட ஆவி அங்க சுத்திக்கிட்டு இருக்கிறதாவும் பல விசிட்டர்ஸ் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி அந்த டனல்ல நிறைய வித்தியாசமான குரல் கேட்கறதாவும் அங்க இருக்க மக்கள் குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையாவே அது பேய் தானா இல்ல வேற ஏதோ அந்த டனல்ல அப்நார்மலா இருக்கா அப்படிங்கிறது மர்மமா தான் இருக்கு இன்னமும். அடுத்ததா சாப்டர் நம்பர் 9. திங்கிங் ஆல் ஓவர். நமக்குள்ள இருக்க ஒவ்வொரு அணுக்களும் சிந்திக்கும். ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளயுமே புத்திசாலித்தனம் இருக்கு. எல்லா அணுக்களும் நம்ம சிந்தனை முறையில ஈடுபடும் அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்பட்ட உண்மை. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உடல்ல இருந்து அணுக்கள் எடுத்து அதுக்கு ஆபத்தான ட்ரக்ஸ் கிட்ட வச்சா அது ரொம்பவே தூரம் தள்ளி போகுமா. ஆனா அந்த அணுக்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் அது பக்கம் வச்சா அது கூட எவ்வளவு நெருக்கத்துக்கு வர முடியுமோ அவ்வளோ நெருங்குமா. சோ நம்ம அணுக்கள் எல்லாமே புத்திசாலித்தனத்தை தீர்மானிக்கும். நம்ம உடல் மேல, வாழ்க்கை மேல மென்டல் ஆட்டிடியூட்ஸ், நம்பிக்கை, பயம், கொண்டாட்டம் இதெல்லாமே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். மூளை மட்டும்தான் நம்மளோட அறிவாற்றலை சார்ந்து இருக்கு அப்படிங்கிறது பொய்யான விஷயம். நம்ம உடல்ல இருக்க எல்லா அணுக்களும் ஒன்னா இணைஞ்சுதான் புத்திசாலித்தனத்தையே கட்டமைக்கும். ப்ரொஃபசர் நெல்ஸ் குவேலி அணுக்களை ஆராய்ச்சி செஞ்சதுல ஒவ்வொரு அணுவும் குறிப்பிட்ட திறன்களை வச்சிருக்கான். புத்திசாலித்தனம், ஞாபகம்னு தனித்தனி சக்திகள் அதுக்கு இருக்கா. ஒரு உயிரினத்துக்கு எது தேவையோ அதுக்கேத்த மாதிரி அதை வடிவமைக்கக்கூடிய சக்தி அணுக்களுக்கு இருக்கா. ஒட்டகச்சிவிங்கிகள் முன்னாடியெல்லாம் நிலத்துலதான் புழுக்களை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நிலத்துல சாப்பாட்டுக்கான தட்டுப்பாடு வருது. அப்பதான் அதுங்க மரங்களை பாக்குது. அதுல நிறைய இலைகள், நிறைய உணவுகள் இருக்கு. சோ ஒட்டகச்சிவிங்கிகளோட இன்டெலிஜென்ஸ் செல்ஸ் எல்லாம் சேர்ந்து அதோட காலை வளர வச்சு அதோட கழுத்தை ஸ்ட்ரெச் பண்ணி பெருசாக்கி அதை மரங்கள்ல இருக்க உணவுகளை அடைய வச்சிருக்கு. அதே மாதிரிதான் யானையோட தும்பிக்கையும். ஒரு மரத்தை பிடுங்கி வீசுற அளவுக்கு அதோட தும்பிக்கையில சக்தி இருக்கு. சோ நம்ம உடல்ல இருக்க எல்லா அணுக்களுக்குள்ளயுமே இருக்க புத்திசாலித்தனம் நம்மள வேற மாதிரி கூட வடிவமைக்குமா. செல்ஸ் எல்லாம் தங்களோட சைஸ் அதிகப்படுத்தாது. ஆனா ஒரு உயிரினத்தோட சைஸ் அதை அதிகப்படுத்தும். உடல்ல இருக்க எல்லா அணுக்களும் ஒண்ணுக்கொண்ணு நெருக்கமா பிணைக்கப்பட்டுதான் பல வேலைகளை செய்யுது. பல இடங்கள்ல இருந்து சிக்னல்ஸும் அனுப்பி இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுது. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், செயல்கள் இதெல்லாம் தான் நம்ம அணுக்களோட செயல்பாடுகளை வடிவமைக்கும். நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, நோயோட இருந்தாலும் சரி, வெற்றி தோல்வி எதுவா இருந்தாலும் சரி, அதை தீர்மானிக்கிறது நம்ம எண்ணங்கள், உணர்வுகள் இதெல்லாம் தான். நிறைய சர்ஜன்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாரும் நம்ம மனநிலைகள் தான் உடலை குணப்படுத்துது, நோய்களை சரி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. உடல்ல இருக்கக்கூடிய பல நோய்கள் வர்றதுக்கு மெயினான காரணம் நம்மளோட நெகட்டிவான சிந்தனைகள் தான். பயம், வருத்தம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் தான் மெயின் ரீசனாவே இருக்கு. சோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களோட ஆரோக்கியத்தையும் பிஹேவியரையும் மாத்துறதுக்கு நம்ம மனநிலைகளுக்கு சக்தி இருக்கா. உதாரணத்துக்கு நம்ம ஜாலியா இருக்கும், பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னா நம்மளோட அணுக்கள் எல்லாம் எனர்ஜெட்டிக்கா மாறும். உடனே அது நம்ம நோய்களை குணப்படுத்தவும் செய்யும். அதுவே நெகட்டிவான எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம பாடியை நல்லா பலவீனமாக்கி செல்ஸ் எதையுமே சரியா வேலை செய்ய விடாது. நீண்ட காலமா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வெறுப்பு, பொறாமை இந்த மாதிரியான எண்ணங்கள் கேன்சர் மாதிரி ரொம்ப கொடூரமான நோய்களை உருவாக்குமா. மனசு சரியில்லைன்னா உடலும் சரியா இருக்காது. மனசு சரியா இருந்தா உடல்ல இருக்க எந்த பிரச்சனையை வேணாலுமே சரி பண்ண முடியும். சோ நம்ம அணுக்கள்ல இருக்க புத்திசாலித்தனமும் சக்தியும் நம்ம உடல்ல எந்த அளவுக்கு வேணா போய் குணப்படுத்தி அழகாக்குமா. உடல்ல இருக்க ஒவ்வொரு அணுக்களும் செம்ம எனர்ஜியோட வேலை செய்யற குட்டி ஒர்க்கர்ஸ் தான். உதாரணத்துக்கு நம்ம கல்லீரலை உருவாக்குற அணுக்கள் எடுத்துப்போமே. இதெல்லாம் சேர்ந்துதான் பைல் அப்படிங்கிற சுரப்பிய சுரக்க வைக்கும். சுகரை உருவாக்கும். கெட்ட பாய்சன்ஸ் எல்லாத்தையுமே சாகடிச்சு வெளியே துரத்தும். இன்னொரு குரூப் ஹார்ட்டை உருவாக்கும். அதை பம்ப் அடிக்க வச்சு ரத்தத்தை ராத்திரி பகல்னு பார்க்காம உடல் முழுக்க அனுப்புறது தான் இந்த அணுக்களோட வேலை. மூணாவது குரூப் வயிற்றுல இருக்க அணுக்கள். சாப்பிடுற சாப்பாட்டை செரிக்க வைக்கும். வயிற்றுல ஒரு ஆசிடை உருவாக்கி அதை வச்சு உணவுகளை பிரிச்சு செரிமானத்தை தூண்டும். இன்னொரு குரூப் கிட்னியை ப்ரொடெக்ட் பண்ணும். தேவையான சத்துக்களை எடுத்துட்டு கெட்ட நீரை வெளியேற்றும். இன்னொரு கூட்டம் தைராய்ட் கிளான்ஸை இயக்குது. இன்னொரு கூட்டம் பிரெயினை இயக்குது. இது ரொம்ப பெரிய வேலையும் கூட. ஏன்னா உடல்ல இருக்க எல்லா நரம்பு மண்டலங்களையும் ஹேண்டில் பண்ணணும். உடலோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் சரி பண்ணணும். இப்படி ஒவ்வொரு குரூப்பும் உடலோட ஒவ்வொரு பகுதியை ஹேண்டில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு அணுக்களோட ஆரோக்கியமும் திறமையும் ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்கும். நம்ம எண்ணங்கள், நம்ம உணர்வுகள் இதெல்லாமே உடலோட பல பகுதியை அஃபெக்ட் பண்ணும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் உடல் முழுக்க ஒவ்வொரு மூளைக்கும் பரவும். அதோட பாதிப்பு தான் நம்ம செயல்பாடுகள்ல தெரியும். உடல்ல ஒரு பகுதியில நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கணும். சில பகுதியில நார்மலா இருந்தா போதும். அதே மாதிரி தான் நம்ம எண்ணங்களோட தாக்கம் குறிப்பிட்ட பகுதியில அதிகமா இருக்கும், சில பகுதியில கம்மியா இருக்கும். ஆனா ரெண்டுமே கொடுக்க வேண்டிய பாதிப்புகளை கண்டிப்பா கொடுக்கும். நீண்ட கால பயமும் நெகட்டிவான எண்ணங்களும் நம்ம மைண்ட்ல இருந்துட்டே இருந்தா உடல் ரீதியா நிறைய பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். எப்ப நம்ம மனநிலை மாறுதோ அப்ப உடல்நிலையும் மாறும். தன்னம்பிக்கை, பாசிட்டிவ் சிந்தனை இதெல்லாம் நம்ம உடல் ஆரோக்கியத்தை சிறப்பா மெயின்டைன் பண்ணும். நம்மள முழுமையா ஆரோக்கியமாக்கும். பாசிட்டிவான மென்டல் ஆட்டிடியூட நம்ம வளர்த்துக்கிட்டா நெகட்டிவான பாதிப்புகளை தவிர்க்க முடியும். உடல்ல இருக்க எல்லா உறுப்புகளும், அணுக்களும் நம்ம நினைச்சதை நோக்கி பயணிக்கும். செரிமான கோளாறு இருக்கு, இல்ல மத்த உடல் ரீதியா சில பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாமே
நம்ம உடல்ல நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை சரி பண்ணுது. நம்ம உடலை நம்பணும், அதை சரியா நடத்தணும். நம்ம உடல் சரியா தான் இயங்கிட்டு இருக்குன்னு நம்பணும். அப்போதான் நமக்கு எந்த உடல் ரீதியான பிரச்சனைகளும் வராது. பாசிட்டிவிட்டி தான் நம்மளோட ஹீலிங் பவர். பாசிட்டிவா சிந்திச்சா எந்த வகையான நோயையுமே குணப்படுத்த முடியும். அதனால ஆத்தர் எப்பவுமே பாசிட்டிவா இருக்க சொல்றாரு. பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே சிந்திக்க சொல்றாரு, நம்ப சொல்றாரு. இதை வச்சு ஒரு தனி மனுஷன் தன்னோட வாழ்க்கையை மாத்தி நினைச்சதை விட எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸை அடைய முடியுமா? அடுத்த சாப்டரை பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். விருந்தாவன்ல இருக்க நீதிவன் கோவில் கிருஷ்ணரை வழிபடக்கூடிய ஒரு இடம். ஆனா அது சபிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அந்த கோவில் மட்டும் இல்லாம மொத்த இடமுமே சபிக்கப்பட்டு அடர்ந்த காடா மாறிடுச்சாம். கிருஷ்ணர் மற்ற பெண்களோட விளையாட்டுத்தனமா இருக்கிறத பார்த்த ராதை கோவத்துல இந்த நீதிவன் காட்ட சபிச்சதா சொல்லப்படுது. ஆனா இது உண்மையா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். இந்த கோவில்ல யாரெல்லாம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தங்குறாங்களோ அவங்கெல்லாம் குருடாவோ செவிடாவோ ஊமையாவோ மாறிடுவாங்களாம். இந்த சாபம் உண்மையான தெரியல. ஆனா அடிக்கடி ஆராய்ச்சியாளர்களும் பார்வையாளர்களும் இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னுமே இந்த விஷயம் ஏன் இப்படி சொல்லப்படுதுன்னு மர்மமா தான் இருக்கு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 10, ஹார்ட் டு ஹார்ட் டாக்ஸ் வித் யோர் செல்ஃப். பாசிட்டிவா இருக்க மனுஷன் என்னால முடியும்னு மட்டும்தான் நினைப்பான். நெகட்டிவா இருக்க மனுஷன் என்னால முடியாதுன்னு மட்டும்தான் நினைப்பான். என்னால முடியும், எனக்கு ஆரோக்கியம் இருக்கு, வெற்றியெல்லாம் என்னோடது, இப்படி பாசிட்டிவா சிந்தனை முறைகளை வச்சுக்கணும். இதுதான் நம்ம நினைச்சதை விட பெட்டரான விஷயங்களை நம்மள அடைய வைக்கும். யாரோடையுமே நம்ம ஒட்டிட்டு வரல, யாரோடையும் ஒட்டிட்டு போக போறதும் இல்ல. நமக்கு நாம தான். எப்பவுமே நம்ம கூட நம்ம பேசிட்டே இருக்கணும். பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் நம்மளோட வாழ்க்கைய பாசிட்டிவான முறையில பாதிக்கும்னு பல ஆராய்ச்சிகள் சொல்லுது. வேர்ல்ட் வார் 1ல பேட்டில் ஆஃப் வேர்டன் தான் மிகப்பெரிய போரா இருந்துச்சு. இது பிரெஞ்சுக்கும் ஜெர்மனுக்கும் மத்தியில நடந்தது. ஜெர்மன்ஸ் எல்லாம் பிரெஞ்சு மேல பயங்கர தாக்குதலை ஏற்படுத்தினாங்க. அப்ப பிரெஞ்சு சோல்ஜர்ஸ் எல்லாரும் எல்ஸ் நே பெசரான் பாஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்க. இந்த அஃபர்மேஷன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ஜெர்மனை எதிர்த்து அவங்களால போர் செய்யவும் முடிஞ்சது. வார்த்தைகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. மனுஷனோட அனுபவம், ரிலேஷன்ஷிப்ஸ் இது எல்லாத்தையுமே இதால வடிவமைக்க முடியும். அன்பு, இரக்கம், வெறுப்பு, கெட்டது எதுவா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தைகளை வச்சு மத்தவங்களையும் தூண்ட முடியும், நம்மளையுமே நம்ம தூண்ட முடியும். பாசிட்டிவான எண்ணத்தோட நம்ம செயல்பட்டா, அந்த வார்த்தைகளை நம்ம சொன்னா நமக்கான தைரியம் எங்க இருந்தோலாம் வராது. பாகுபலி படத்துல காலக்கேயர்களை எதிர்க்கிறப்போ பயத்துல எல்லாம் பயந்து விடுவாங்க. அப்போ பாகுபலி தான் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஒன்னு கொடுப்பாரு. நம்மளால முடியும்னு பாசிட்டிவிட்டியை தூண்டுவாரு. அதுதான் அந்த போர்ல அவங்கள ஜெயிக்கவும் வைக்கும். சோ வார்த்தைகள் பாசிட்டிவா இருக்கணும். அந்த வார்த்தைகளோட சக்தி ரொம்பவே பெருசு. வாய்ஸை ஏத்தி இறக்கி பூரிப்போட பேசுறப்போ நம்ம மைண்ட்ல அதோட பாதிப்பு 2 மடங்கா இருக்குமா. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டா தெரியும். சத்தமா நமக்கு புல்லரிப்பு ஏற்படுத்துற மாதிரி பேசுவாங்க. இதே தான் நம்மளுமே செய்ய போறோம். நம்ம ஆழ் மனசுல சில விஷயங்களை நம்ம பதிக்க போறோம். ஹார்ட் டு ஹார்ட் டாக்ஸ். நம்ம கூட நம்ம பேசிக்க போறோம். கண்ணாடிய பார்த்து பேசலாம், இல்ல கண்ணை மூடி மனசுக்குள்ள நம்ம கூடயே நம்ம பேசலாம். இப்படி செய்யறப்போ நம்ம அபிலிட்டி என்னன்னு தெரியும், நமக்கு என்ன வேணும்னு புரியும், நம்மள மொத்தமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் பர்சனலா நம்மள வளர வைக்கும், நம்மள மாத்தும். நிறைய எதிரிகளை கொண்ட மக்கள், நிம்மதியா சந்தோஷமா வாழற மக்கள், இன்னைக்கு ரெட்டிப்பான தன்னம்பிக்கையோட இருக்க மக்கள், இவங்க எல்லாருமே தனக்கு தானே பேசிட்டு தான் இவ்வளவு தைரியத்தை வளர்த்திருக்காங்க. ஒருத்தர் ரொம்ப வெக்க சுபாவத்தோட இருக்காரு, யார்கிட்டயும் சரியா பேச மாட்டுறாரு, முடிஞ்சளவு மக்களை அவாய்ட் பண்ணதா பாக்குறாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தர் அவரை சந்திச்சப்போ அவர் பேரை சொல்லி கூப்பிட்டதுமே அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. அவருக்கு தன்னம்பிக்கையே இல்ல. பிளஸ் தான் ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற விஷயம் அவர் மைண்ட்லயே இருக்கு. ஆனா உண்மையாவே அவர் நேர்மையான ஆள் தான், கடுமையா உழைக்கிறவர் தான், நல்ல இன்டென்ஷன்ஸோட இருக்க ஒரு ஆளு தான். ஆனா அவரு தன்னைத்தானே ஏமாத்துக்காரர்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. பல வருடமா அவரை பத்தி அவர் தப்பா நினைச்சு கற்பனை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இதுதான் அவரை எதையுமே செய்ய விடாம தடுத்தும் இருக்கு. அப்பதான் எதிர்பாராத விதமா ஒரு புக்கு அவர் கை கிடைக்குது. அந்த புக்ல சொல்லப்பட்ட எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. தான் கூடவே அவர் பேசிக்கிறாரு, தன்னைத்தானே பேச்சு துணையா மாத்திக்கிறாரு. கொஞ்ச நாள்லயே அவர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டை பாக்குறாரு. அவரோட மைண்ட் செட் மாறிடுச்சு, அவரோட ஆட்டிடியூட் மாறிடுச்சு. வெக்கப்பட்டு மக்கள் அவாய்ட் பண்ற ஒரு ஆளு இன்னைக்கு எல்லாரோடையுமே பேசுறாரு, கான்ஃபிடென்ட்டா மாறுறாரு. இங்க எல்லாமே நமக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சஜஷன்ஸ் தான். நம்மளோட நம்ம பாசிட்டிவா பேசுறோம், மனசார பேசுறோம் அப்படின்னா வாழக்கூடிய வாழ்க்கை அழகானதா இருக்கும். நான் கஷ்டத்துல இருக்கேன், எனக்கு வறுமை இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவா யோசிக்காம என்னால முடியும், நான் செஞ்சுதான் ஆகணும், நான் செய்வேன், இந்த மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை அடிக்கடி சொல்றப்போ நமக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். என்னால என் இலக்கை அடைய முடியும்னு நம்ம திறமைய நம்பணும், உறுதியோட இருக்கணும், தடைகளை கடந்து வரணும். அப்பதான் நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட் நம்மள பாசிட்டிவான ஆளா மாத்தும். ஒரு தனி மனுஷன் எப்பவுமே தன்னை தானே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். தனக்குள்ள இருக்க விஷயங்களை முழுசா தெரிஞ்சுக்கணும். தன்னை பத்தின தெளிவு கிடைக்கணும். எது தன்னோட பலம், எது பலவீனம், இப்படி எல்லாமே தெரியணும். உங்களோட ஒரு நாள் நீங்க பேசி பாருங்க, தெளிவு கிடைக்கும். நம்மள நாம எக்ஸாமின் பண்ணி பார்த்தாதான் நம்மளோட பலவீனம் என்னன்னு தெரியும். எதுல நம்ம மோசமான நிலையில இருக்கோன்னு புரியும். எதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியும். ஸ்ட்ராட்டஜிஸை டெவலப் பண்ணி எப்படி நம்ம பிரச்சனைகளை சரி பண்ணி நம்ம நினைச்சதை அடைய முடியும், எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குன்னு புரிய வரும். ஒரு ரூம்ல போய் உட்காந்து கண்ணாடி முன்னாடி பேசுங்க.
இல்ல உங்களுக்கே நீங்க லெட்டர் எழுதுங்க. இது எல்லாத்தையும் நீ சரி பண்ணிக்கோன்னு சொல்லுங்க. கேள்வி கேளுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் நீங்க வேகமா எதுவும் செய்யல? மத்தவங்கள மாதிரி உங்களால ஏன் சில முக்கியமான விஷயங்கள செய்ய முடியல? உங்களுக்கு எனர்ஜி இல்லையா? இல்ல திறமை இல்லையா? இப்படி நிறைய கேள்விகளை கேட்கணும். உங்களை பலமாக்குற மாதிரி, தைரியமாக்குற மாதிரி, உங்களோட கேரக்டரை சக்சஸ்ஃபுல்லா மாத்துற மாதிரி குவாலிட்டிஸை லிஸ்ட் போட்டு எழுதுங்க. எனக்கு தைரியம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு, நான் புத்துணர்ச்சியோட இருக்கேன், நான் விடாமுயற்சியோட செயல்படுவேன், நான் பாசிட்டிவா இருக்கேன். இப்படி உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. உங்களோட பலவீனமான பகுதிகளை நினைச்சு பயப்பட வேண்டாம். உங்க ஃபால்ஸ் எல்லாம் ஆமான்னு ஒத்துக்கலாம். அதுக்கு சரியான பேரை வைக்கலாம். பலவீனத்தெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. நமக்குள்ள இருக்க ஆன்மீகமும் ஒரு வகையில ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவுமே நமக்கு வலிமை தான் கொடுக்கும். அஃபர்மேஷன்ஸை என்னைக்குமே நம்ம கைவிட்டுறக்கூடாது. அது கொடுக்கக்கூடிய வெற்றிகளோட அளவு மிக பெரியதா இருக்கும். தினமும் இந்த அஃபர்மேஷன்ஸை லைஃப்ல யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க பாருங்க. எண்ணங்கள், செயல்கள் இது எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தணும். நீங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கணும். எல்லாத்துலயுமே சவால் எடுத்துக்கோங்க. பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை வச்சு அந்த சவால்கள் எல்லாம் நிறைவேற்றி காட்டுங்க. ஆரம்பத்துல நம்ம நிறைய தவறுகளை செய்வோம். நம்மளே யோசிச்சு தெளிவா முடிவுகளை எடுக்கணும். அந்த திறமையை வளர்த்துக்கணும். நம்ம முடிவுகளை எடுத்துட்டா அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். தேவையான இடங்கள்ல நம்ம எடுத்த முடிவுகளை மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். தினமும் ஒவ்வொரு மனுஷனும் என்னால முடியும், நான் செஞ்சிருவேன் அப்படிங்கிற பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தன்னம்பிக்கை நல்லா வளரும், மன உறுதியும் கிடைக்கும். தினமும் உங்க கூட நீங்க பேசுங்க. அதனால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப அடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு முன்னாடி இந்தியால இருக்க ஒரு மர்மமான ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். கேரளால கோடின்ஹி அப்படிங்கிற இடத்துல குழந்தை பிறந்தாலே ட்வின்ஸா தான் பிறக்குமா. இதுக்கு என்ன காரணம்னு எக்ஸாக்டா கண்டுபிடிக்கப்படல. எப்படி அந்த இடத்துல மட்டும் ஒரே மாதிரியான ட்வின்ஸ் பறந்துகிட்டே இருக்காங்க? நார்மலான இரட்டை குழந்தைகளா இருந்தா கூட பரவாயில்ல, மோஸ்டா எல்லாருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸாவே இருக்காங்க. இந்த ஊருக்கு பேரே ட்வின் டவுன், ட்வின்னிங் வில்லேஜ் அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளோ ட்வின்ஸ் அங்க இருப்பாங்க. சில ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கு காரணம் ஜெனடிக்ஸ்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் சுத்தி இருக்க என்வாயன்மெண்ட்னு சொல்றாங்க. மெயினா டாக்டர் சொல்றது என்னன்னா, கோடினி ஏரியால இருக்க தண்ணியில சில கெமிக்கல்ஸ் இருக்கா, அதனாலதான் ட்வின்ஸ் அதிகமா பிறக்கிறதா சொல்லப்படுது. பட் இப்ப வரை இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது முழுமையா தெரிய வரல. அது இன்னுமே மர்மமா தான் இருக்கு. அடுத்ததா சாப்டர் நம்பர் 11, A Partnership with God. கடவுள் கூட நம்ம ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கும், பார்ட்னர்ஷிப் போட்டு இருக்கும். கடவுளோட நமக்கு இருக்கிறது ஆன்மீக ரீதியான கனெக்ஷன். ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் மிகப்பெரிய சக்தி இருக்கு. அது கடவுள் கூட நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. அதை ஆக்சஸ் பண்ண அவனால மட்டும்தான் முடியும். நம்ம எண்ணங்களோட கிரியேட்டிவ் பவரும் சுயநினைவும் சேர்ந்துதான் நம்மளோட ரியாலிட்டியை வடிவமைக்குது. நம்ம ஆசைகள், இலக்குகள் இது எல்லாத்தையும் அடைய இந்த கிரியேட்டிவ் பவர் தான் உதவி செய்யும். நமக்கு இதுதான் முடியும், இவ்வளவுதான் வரும்னு நம்மளே நம்ம லிமிட் பண்ணி வச்சிருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம கடவுளோட பார்ட்னர்ஸ். அவர்கிட்ட இருக்க மிகப்பெரிய சக்தியோட தாக்கம் நமக்கும் கண்டிப்பா இருக்கும். நம்மளால எல்லாமே செய்ய முடியும். எப்பவுமே நமக்கு உதவி பண்ண கடவுள் ரெடியா தான் இருப்பாரு. சோ இதுதான் என்னால முடியும்னு நம்பிக்கைக்கு எல்லை போட்டு வைக்காம, நம்மளோட முழு திறமைய சக்தியை புரிஞ்சு நம்ம வாழ்க்கையிலயும் சரி இந்த உலகத்திலயும் சரி முழு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நம்பிக்கையோட செயல்படுங்க. கடவுளோட வேலை செய்யக்கூடிய நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. புத்திசாலியான மனுஷன் எப்பவுமே கடவுளோட ஒன்ன அணிஞ்சு செயல்படுவோம். இதுதான் நமக்கு பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், எல்லாத்துலயும் சிறந்து விளங்க வைக்கும். எப்படி கிரியேட்டிவா இவ்ளோ இன்வென்ஷன் பண்ணாங்க? கடவுளோட வச்ச பார்ட்னர்ஷிப்னால மட்டும்தான். உண்மையான சக்சஸும் முழுமையும் எப்ப கிடைக்கும்னா, நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கப்போ, நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கப்பதான் கிடைக்கும். நம்ம கடவுளோட சேர்ந்து செயல்படுறப்போ நிம்மதி கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஒரு ஹையர் பவர் கூட நம்ம போடக்கூடிய பார்ட்னர்ஷிப்ல நிறைய ரூல்ஸ் இருக்கும். சில எத்திக்ஸை கடைபிடிக்க வேண்டியிருக்கும். நேர்மையா, உண்மையா, மத்தவங்க கூட சரியா பேசணும், அவங்க கூட நல்ல பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களை நம்ம ட்ரீட் பண்ற விதம் தான் நம்ம யாருங்கிறத காட்டும். நம்ம எப்போ கடவுளோட நல்ல கனெக்ஷனை உருவாக்குறோமோ அப்போதான் பர்சனலான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்க முடியும். ஆன்மீக ரீதியாகவும் வளர்ச்சி கிடைக்கும். நம்ம எதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோமோ அதுல கிடைக்கக்கூடிய ரிசல்ட் தான் வலுவா இருக்கும். முதல்ல நம்ம வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மள முழுசா புரிஞ்சுக்கணும். அப்போதான் திருப்தியான நிலை வரும். பிளஸ் கடவுளோட நம்ம நல்ல பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் பயம், நெகட்டிவிட்டி இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்ல இருந்து விலகி வர முடியும். நீங்க கீழே தவற விட்ட நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போகாது. அப்படியே நீங்க கீழே வேண்டான்னு போட்டிருந்தாலும் அது உங்க நல்லதுக்காக தான். ஆரஞ்சை பார்த்துட்டு ஒரு குழந்தை ஆப்பிள கீழே போடும், பொம்மையை பார்த்துட்டு ஆரஞ்சை கீழே போடும். எதெல்லாம் அது கண்ணுக்கு ஈர்ப்பா தெரியுதோ அதை அடையிறதுக்காக பழைய விஷயங்களை கீழே போட்டுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம ஒரு பொருளை கீழே போடுறோம், நம்ம கிட்ட இருக்க ஒரு விஷயத்த கீழே தள்ளுறோம் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். நான் என் கடவுள் கூட ஒன்னா அணிஞ்சு சந்தோஷமா வேலை செய்யறேன். சோ எனக்கான பெஸ்ட் எனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். என்கிட்ட இருக்க எல்லாமே பெஸ்ட் தான். இப்படி நம்பிக்கை வைங்க. நமக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க, அதுவும் அவங்க கிட்ட அவ்வளவு ஞானம் இருக்கு, அன்பு இருக்கு, நீதி இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு விஷயம் கிடைக்காம போயிடுமோன்னு ஏன் பயப்படணும்? வறுமையை நினைச்சு ஏன் பயப்படணும்? சாவை நினைச்சு, நோயை நினைச்சு ஏன் பயப்படணும்? பயமே வேண்டாம். ஏன்னா நம்ம கூட மிகப்பெரிய பார்ட்னரா, மிகப்பெரிய சக்தியா அந்த ஒரு பவர் நமக்கு எல்லாத்தையுமே கொடுக்கும். இப்படி பெஸ்டான தன்னம்பிக்கை கொடுக்கிற வரிகளோட ஆத்தர் இந்த புக்கை நிறைவு செய்யறாரு. நமக்கு என்ன வேணுங்கிறத நாம தான் தெரிஞ்சுக்கணும். அதை அடையிறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை செய்யணும். நம்ம நம்பிக்கை தான் எல்லாமே. நமக்குள்ள இருக்க சக்தியை தட்டி எழுப்பணும்.
எதுக்கும் பயப்பட வேண்டாம். ஏன்னா மிகப்பெரிய சக்தி வச்சிருக்க கடவுளே நம்ம கூட இருக்காரு. இந்த நம்பிக்கை போதும். நமக்கு என்ன தேவையோ அதை இன்னுமே சிறந்த முறையில நம்ம அடைவோம். சோ சிறந்த மோட்டிவேஷனல் புக்கா ஆத்தர் இந்த புக்கை எழுதியிருக்காரு. நிறைய கதைகள், நிஜ சம்பவங்கள், நம்பிக்கை தரக்கூடிய வாக்கியங்கள் இதெல்லாமே ஆத்தர் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காரு. படிக்கிறதுக்கு இது ரொம்ப சிறந்த புக்குன்னே சொல்லலாம். இந்த புக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல உங்களுக்கு பிடிச்ச பகுதி என்னன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஞாபகமா பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.